வணக்கம் மக்களே. இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட திருப்பி நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். உங்களுக்கு 18 இயர்ஸ் கீழே இருந்தாலோ ஆல்கஹாலிசம், இன்டாக்சிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்து அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எபிசோடை கேட்காதீங்க. இந்த எபிசோடு நாங்கள் எந்த விதத்துலேயும் ஆல்கஹாலிசமையோ இன்டாக்சிகேஷனையோ சப்போர்ட் பண்ணி நாங்கள் பேசவே இல்லை. அது என்றைக்குமே ஒரு கேடு தான். ஆனால் எங்களோட லைஃப்பில் அது எங்கெங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதில் கிடச்ச மெமரிஸு, அதில் நாங்கள் பார்த்த சில விஷயங்களை ஒரு ஃபன் ஓரியன்டாக தான் பேச போகிறோம். மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் இது கிடையாது. ஓகேவா? லெட்ஸ் கோ இன்டு தி எபிசோட். பொண்ணு அங்கே இருக்கு, வழக்க பொண்ணு இங்கே இருக்கு, எனக்கு நேரம் ஏது சொல்லுடைய சித்திரமே. பாடிய துதியை கவனிக்கிறா. மாங்கு மாங்கென்ற குத்தவும் மாங்கு மாங்கனா இப்படித்தான். நங்கினக்கடி 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 நங்கினக்கடி. இது உங்கள் குரலும் உலக்கையும் பாட்காஸ்ட். ஓகே ஓகே, வருக வருக. ஒன்ஸ் அகைன் இணைஞ்சிருக்கோம். சாண்டி, வெல்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் கட்ட. வணக்கம், பாதி வளமுடன். வணக்கம் எடிபாஸ். வணக்கம், நமஸ்காரம், வந்தனம். Cheers. Cheers, cheers, cheers. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எபிசோடு. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் சரக்கு. சரக்கு அது நம்ம லைஃப்ல எல்லாம் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு. ஒரு விதத்துல நம்மளெல்லாம் மீட் பண்ண வச்சதும் அது ஒரு பெரிய ரீசன். நம்ம எல்லாம் சேர்ந்து இத்தனை வருஷம் டிராவல் பண்ணதுக்கு அது எப்போதுமே நம்ம 4 பேர்னா 5வது ஒரு கை மாதிரி அது நம்ம கூடயே இருந்திருக்கு. அதை பத்தி பேசலாம். இதுல என்னன்னா, நம்ம சரக்கை சப்போர்ட் பண்றோம், சரக்கு அடிக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. எங்களுக்கு சரக்கு அடிக்க பிடிச்சிருந்து நாங்க அடிச்சோம். அதனால அந்த ஜேர்னில நாங்க பார்த்த விஷயங்கள் அதை இப்ப நம்ம லாஸ்ட் எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடும் ஒரு ஆர்கனைசிங்காக ஒரு செக்மெண்ட்ஸா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, எப்படி நம்ம சரக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எப்ப ஆச்சு, யார் மூலமா ஆச்சு, எப்படி இருந்தது, அது கொஞ்சம் போயிட்டு டவுன் த மெமரி லைன் போயிட்டு வருவோம். அப்புறம் செகண்ட் செக்மெண்ட் நமக்கு பிடிச்ச சரக்குகள், இல்லைன்னா நம்ம எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த சரக்குல பிடிச்சி இப்ப எங்க இருக்கோம், எங்க இப்ப என்ன அழிக்க பிடிக்கிறது வரைக்கும் பேசலாம். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சரக்குல இன்னும் நமக்கே என்ன தெரியும்னா, எங்க உட்காந்து சரக்கு அடிக்கிறோம், யார் யார் கூட உட்காந்து அடிக்கிறோம், அதுதான் இட் வில் மேக் இந்த சரக்கு எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட் ஆகிறது அந்த ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோம் நம்ம இதுல ஜேர்னில. அதுக்கப்புறம் 4வது செக்மெண்ட் மெமரிஸ். அதுல குட் மெமரிஸ், நம்ம ஃபன். அதுல டாப்பா நிறைய நடந்திருக்கும். ஃபன்னு, பண்ண காமெடிகள், பங்கங்கள். சரக்குனாலே பங்கம் தானாவே எங்கேயாவது ஆட் ஆயிடும். ஸோ நடந்த பங்கம் எனக்கெல்லாம் நிறைய இருக்கு, சொல்லலாம். அப்புறம் ஃபைனலா என் நோட், ஓவராலா என்ன நினைக்கிறோம், சரக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கு, அதனால அப்படியே சிம்பிளா வச்சு முடிச்சுக்கலாம். இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, இதனால வருங்கால சங்கதி வரைக்கும் நாங்க என்ன சொல்றதுன்னா அப்படிங்கிற மாதிரி இல்ல இத சொல்லிட்டு இத பத்தி பேசுறதுக்கு இங்க வேற உட்கார்ந்துருக்க பாரு. இல்ல இது என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு வழி நடத்துறோம்ல, எப்படி நம்ம பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்றோம்ல. இல்ல நமக்கு இந்த மாதிரி நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன் ஜென்ரலா. ஆனா நான் கேட்ட ஒரு பாட்காஸ்ட்லயுமே, எஸ்பெஷலி தமிழ் பாட்காஸ்ட்ல இத பத்தி பெருசா யாரும் பேசல. இது அகேன்ஸ்டா தான் எல்லாம் பேசிருக்காங்க, which is fine. அது அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட், அதையும் நான் மதிக்கிறேன். பட் அதே சமயத்துல இத பத்தி என்ன சரக்குனா சரக்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம பேச போறதில்ல, அதை சுத்தி நடந்த விஷயங்களை பத்தி பேச போறோம், ரைட்? ஸோ அது எவ்வளவு மெமரிஸ் நமக்கு கொடுத்துருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அது அணுகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஒரு சில நேரத்துல அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு நான் பர்சனலா சொல்ல போனா, அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு சில நேரத்துல எல்லாரும் திருப்பி நினைச்சு கூட எனக்கு அப்ப மறந்துருப்பேன், எனக்கு தெரியாது.
இல்ல நானும் சில டைம் யோசிச்சிருக்கேன், நான் எப்படி நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், அன்னைக்கே நான் செத்து இருக்கணும்ல. அந்த சம்பவம் மட்டும் வேற மாதிரி நடந்து மயிர் இலையில் உயிர் தப்பினோங்கிற மாதிரியே சில விஷயம் நானும் அதனாலதான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அதை பத்தி அந்த பக்கம் அது ஆமா. முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஏதாவது குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு வாங்கல, அந்த பாலிசி தான் நானா ஃபாலோ பண்றேன். எனக்கு அதை பத்தி மெமரிஸும் தெரியாது, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையில நான் இருந்த சூழ்நிலையில ஒரு சில பேர் இல்லாம இருந்திருப்பாங்க, இல்ல அந்த சூழ்நிலைக்கு டுவோர்ட்ஸ் போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கதான் வந்து அதை நல்லா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அட பாவி, இவன் கூட போய் அன்னைக்கு போய் அடிச்சான் பாரு, அன்னைக்கு நான் எனக்கு ஒழுங்கா ஏறவே இல்லை, ஆனா இந்த நாய் அடிச்சுட்டு பண்ணாம பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா. உங்களை பத்தி ஞாபகம் இருக்கு சாண்டி. நம்ம அதுதான் இங்க வெயிட் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே மெமரிஸ் இருக்கு. சோ நம்மளே நம்ம வச்சு பேசலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. மேட்ரு அதுதான் மேட்ரு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன, ஹவ் வி காட் இன்ட்ரோடியூஸ்ட், எப்படி வந்து சரக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, எந்த டைம் லைன்ல, அது யார் கூட, அதை பத்தி குயிக்கா ஒரு ரவுண்ட் டேபிள் போடுவோம். ஓகேவா? எடிபாஸ், நீங்க ஆரம்பிங்க. எனக்கு சொல்லணும்னா, எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் அப்பப்போ லைட்டா சாப்பிடுவாங்க. சரக்குன்றது வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அப்படி பாக்குறது. அது இல்லாம எங்க ஒருத்தர் மாமா பையன் ஒருத்தர் வந்து ஆர்மில இருந்தாரு. சோ எனக்கு நினைவு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 2வது 3வது படிக்கிறேன். எங்க சித்தப்பாக்கு கல்யாணம். ஸோ நானும் என் கசின், என் மாமா பையனும் எங்கேயோ டிவிஎஸ் 50 இருக்குங்களா, அதுல வந்து அந்த கீர் கேஸ் கிடையாது. ஆக்சுவலா ஃபுல்லா கவர் பண்ணல. என்ன ஆச்சுன்னா, நீங்க போயிட்டு உட்காந்து ஒரு கல்லுல இடிச்சுட்டா, நான் இறங்கும் போது என்னுடைய காலோட கட்டவரல் வந்து அந்த இதுல மாட்டிடுச்சு. காலு என்னாச்சு, லைட்டா அப்படியே தொங்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு, இது 3rd ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்ட், எக்ஸாக்டா 3rd இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு நான் சொல்ல வரேன். கட்டவரல் பாஸ், அது கட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, அப்பதானே கட் ஆனிச்சு. ஆமா, அந்த கீர் கேஸ்ல மாட்டிட்டு கரெக்டா கட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அது கிளினிக், சின்ன கிளினிக், கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. எதுவும் அனஸ்தட்டிக்ஸ் எல்லாம், லோக்கல் அனஸ்தட்டிக் எதுவும் கொடுக்காம அப்படியே தைக்கிறா அந்த பொம்பளை டாக்டர். அதெல்லாம் ஒன்னும் மறக்க முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, எங்க சித்தப்பா கல்யாணம் நடக்கும் போது என்ன வந்து எங்க தாத்தா வீட்டுல படுத்துனுக்கிறேன். எங்க சித்தப்பா வந்து என்ன பண்றாரு, நைட்டு தூக்கம் வரணும், கால் வலி தெரியாம இருக்குதுன்னு 2 சொட்டு விடுறாரு. அந்த மூடியில பால் ஊத்திட்டு 2 சொட்டு பிராண்டி விடுறாரு. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. அது எனக்கு அப்படியே அது போட்டு அடுத்த நாள் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். அது சின்ன வயசுல எனக்கு எப்படி சொல்றது, டோசேஜ் அது உள்ள போறப்ப எப்படி இருந்துச்சு அந்த வயசுல? இல்ல, அது ஒண்ணும் தெரியாது. அது வந்து டானிக் குடிக்கிறோம்ல நம்ம, கஷாயம் டானிக் குடிக்கிற மாதிரி. அது வந்து ஒரு கரெக்டா ஒரு 2 சொட்டு ஊத்தி பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னாரு. குடிச்சேன். அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனது அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா அப்ப சரக்குக்கு பாலை வந்து ட்ரிங்க்ஸ் டைல்யூட் பண்ண போது அன்னைக்குதான் ப்ரோ எனக்கு என்ன தெரியும் சாண்டி. எங்க சித்தப்பா சொன்னாரு, கொண்டாடுனா நான் படுத்துட்டேன், காலை தூக்கி வச்சுட்டு படுத்துட்டேன், கால வலியில தூங்குறதுக்கு கொடுத்தாரு. அது என்ன டோசேஜ், என்ன கணக்குனாலும் தெரியாது. அது மாதிரி அப்போ வந்து எங்க அப்பா வந்து அப்பப்போ லைட்டா சேலரி வரும்போது லைட்டா சரக்கு போடுவாரு. அப்புறம் அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு மெயினா இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னா எங்க மாமா பையன் மூலமா. என்னோட 2 வயசு பெரியவன். அவன் நான் +2 முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் காலேஜ் 2nd இயர் பிஎஸ்சி பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்பதான் நான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு சரக்குன்றது. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ என்ன பண்றாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. டைம்னா வீட்டுக்கு வெளியில வந்து திட்டுதனமா வந்து ஃபர்ஸ்ட் பியர் குடிக்கிறோம். பியர் டக்குன்னு சீக்கிரம் கூட மச்சான் குடிச்சு முடிச்சோன்னா அது நம்மள 650 ml பியர் இல்ல, நம்மளது புளிச்சு போய் கிடக்கும் நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல கூலிங் இல்லாம அந்த பீரை வாயிலே வைக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய மெமரி இருக்கு. வாந்தி வந்துச்சு. அப்பதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, நான் பீர் எல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு செட் ஆகல. நான் ஹார்ட்டுக்கு போறேன் மாம்ஸ் அப்படின்னா ஹார்ட் இன்டியூஸ் ஆச்சு. விஎஸ்ஓபி. எந்த வயசுல? 17.
18. ஓகே. அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங். அப்புறம் வந்து எங்க சொன்னேன்ல என் கசின் வந்து ஆர்மியில் ஆஃபீஸரா இருந்தாரு. அவர் அந்த டைம்ல வந்து கர்னலா இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டனா கர்னல் அந்த பொசிஷன்ல இருந்தாரு. என்ன ஆச்சுன்னா அவர் வந்து இந்த ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷனுக்கு சரி நான் போனேன், சும்மா மீட் பண்ண போனேன். அப்போ நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அவரு கேட்டார் என்ன வயசாச்சு அப்படின்னாரு. அவரு யூஸ்வலா சரக்கு அடிப்பார் ஈவினிங் டைம்ல. என்ன வயசாச்சு அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ 20 அப்படின்னு 20+ அப்படின்னு. சரி ஓகே இப்போ கிச்சன்ல போய் ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வந்தாரு. எடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் ஊத்தி கொடுத்தாரு. விச் மீன்ஸ் அவர் வந்து 18க்கு மேல 18 கீழே இருந்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாரு உங்களுக்கு. ஆமா நான் காலேஜ் போயிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளா குடிக்கணும்ன்றது அதுதான் அங்க கத்துக்கினேன் நான் அவர்கிட்ட. ஸோ அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவரே கொடுக்குறாரு அப்படின் போது அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அது அவங்க கல்ச்சரா கூட இருக்கலாம் ஆர்மில அவங்க பண்றது, எனக்கு தெரியல. சரி, அது வந்து அது ரொம்ப வில்லனைஸ் பண்ணப்பட்டதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஊர்ல நீங்க பப்ளிக்ல பாக்குற விஷயங்கள் தான். குடிச்சிட்டு எல்லாரும் பண்ற சேஷ்டைகள், இதனால அழிஞ்சு போன ஃபேமிலிகள், அதெல்லாமே உண்மைதான். அதனால அது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மா இருக்கு. ஓகே, சோ நீங்க அப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போதை ஃபீல் பண்ணீங்களா? நான் ஆக்சுவலி அதுதான் கேக்குறேன். நான் நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த போதையை ஃபீல் பண்ணி அடிச்சது அது அப்படி போவோம். அப்படியா? அப்படின்னா அது என் கசின் கூட தான் பேர் படிப்போம்ல. அப்புறம் வந்து அவன் காலேஜ்ல இருந்து எவ்ரி வீக்கெண்ட்ஸ் வருவான், இல்ல 2 weeks ஒன்ஸ் வருவான். அப்ப என்ன பண்ணுவோம் மச்சான் அப்படின்னு லைக் என்ன பண்ணுவோம், அவன் எங்க மாமா வீட்டுல இருப்பாரு, எங்க அத்தால இருப்பாங்க. ஸோ வண்டி எடுத்து போனோம், அந்த டிவிஎஸ் 50 இருக்குங்களா, அந்த வண்டி எடுத்து போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரணும். ஸோ அவங்க வீட்டு மேத்து மேல வந்து டியூஷனுக்கு அந்த ஓலைக்கொட்டையை போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், போயிட்டு தைரியமா போய் வாங்குவோம். எனக்கு வந்து பயமா இருக்கும் அந்த கடையில. அப்போ ஒயின் ஷாப்ல நான் தூரம் நிற்பேன், போயிட்டு வருவேன். அவன் அப்பதான் அவன் தான் சொல்லுவான் தைரியமா பேசுவான், மச்சான் எவன் எவன் நம்மள கேக்குறவன் டாஸ்மாக் இல்ல இப்போ பிரைவேட் ஒயின்ஸ் இருந்தது. மச்சான் எவன் கேக்குறது, ஆனா அவனா காசு கொடுக்குறான், அவனா காசு கொடுக்குறான், நம்ம காசுல நம்ம குடிக்கிறோம், எவன் நம்மள கேள்வி கேட்கறது ஒரு மாதிரி சொன்னான். அது ஒரு விதத்துல நல்லா இருந்தாலும் இன்னொரு விதத்துல அப்படியே யோசிக்க தோணுச்சு. அப்புறம் வந்து திட்டத்தனமா வந்து வண்டியை நிறுத்திட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டு அந்த இது இருக்குல்ல என்ன ஜன்னல் ஸ்லாப் இருக்கு பாத்தியா, அதுல ஆயிடுச்சு திட்டத்தனமா எடுத்து போய் மேலே எடுத்துன்னு போயிட்டு அந்த ரூம்ல போட்டுருவோம், டியூஷன் ரூம்ல. ஸோ எல்லாத்தையும் கீழே எடுத்துன்னு போயிட்டு வண்டி எல்லாம் தெரியாம நிக்க வச்சுட்டு வீட்டுல இருந்து தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வருவோம், மிக்சர் எல்லாம் இருக்கிறதெல்லாம். ஸோ நாங்க வந்து மொட்டை மாடியில வந்து வெளியே வர மாட்டாரு, எங்க மாமாவும் அத்தையும் வர மாட்டாங்க. அவங்க அக்கா வந்து அப்போ வந்து காலேஜ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மெதுவாக குடிச்சிட்டு அது எப்படின்னு மிக்சிங் எல்லாம் எனக்கு தெரியாது எவ்வளவு அளவு ஊத்தணும் அப்படின்றது. அப்படியே ஊத்தி குடிச்சுப்போம், நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து செம்ம போதை ஆயிடும். அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுவான், எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருவான், அங்கேயே தூங்குறானா அப்படின்ட்டு. அப்போ விச் மீன்ஸ் எனக்கு போதை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அங்கேயே பத்துருவான் அவன் ரூம்லயே. அடுத்த நாள் காலையில எழுந்து போவேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் சூப்பர் பர்சன், நைஸ். நம்ம ஒரு சேஞ்சுக்கு வாங்க கட்ட அடுத்து உங்ககிட்ட போவோம். நீங்க தான் ஏதாவது இன்ட்ரெஸ்டா சொல்லுவீங்களே, அதாவது உங்க கட்ட உங்க எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க பாப்போம், உங்களோட ஃபர்ஸ்ட் போதையான எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பரா போதையான எக்ஸ்பீரியன்ஸ் சரக்குல. நான் வந்து சின்ன வயசுல இருந்து சரக்கே அடிச்சது இல்ல. நான் வந்து டீ டோட்டர் தொட்டது கூட இல்ல சரக்கு. 23 வயசுல நான் ஃபர்ஸ்ட் தொட்டேன். ஆனா பெப்சியும் கோக்கும் மொடன்னு பெப்சி கோக் குடிச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே பெப்சி கோக் குடிச்சிட்டு உட்காந்துட்டு வருவேன். சரக்கோட மோசமானதாச்சு அதான் இருக்குல்ல, சரக்கோட மோசமானது. அதுக்கப்புறம் எப்ப குடிக்க ஆரம்பிச்சாலும் இது தொடர்றது இல்ல. நான் சொன்னேன் நீ என்னைக்கு நீ சரக்கு அடிக்கிறியோ அன்னைக்கு இதெல்லாம் விட்டுரு பாரு அப்படின்னு. அது மாதிரி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முதல்ல சரக்கு அடிச்சது இந்த கால்ல உள்ள உங்க 3 பேரோட தான் அடிக்க ஆரம்பிச்சது. 3 பேர்ல அப்ப வந்து சாண்டி கிடையாது, உங்க 2 பேர் எடி அண்ட் 2 பேரோட தான் அடிக்க ஆரம்பிச்சேன். குமாரோட தான் அடிக்க ஆரம்பிச்சது. சோ அந்த டைம்ல வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அடிக்கிறப்ப பயமா இருந்துச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் ஒரு சிப் ஒரு ஹார்ட் தான் குடிச்சேன் ஃபர்ஸ்ட். குடிச்சப்ப எனக்கு குடிச்சிட்டு ஐயோ உடம்புக்குள்ள ஏதாவது ஆயிருமோ, ஹாஸ்பிட்டல் போயிருவோமோ அப்படிலாம் எனக்கு பயம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டே குடிச்சேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு அப்பப்ப குடிச்சப்ப அப்புறமா அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. அதோட அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால சின்ன வயசுல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கிடையாது. ஓகே சாண்டி, வாமாமா சொல்லு, நீ சொல்லு. என்னமாப்பா சொல்றது,
ஒன்னும் பெருசா இல்ல நம்ம சொல்லுங்க டீ சரக்கு டோட்டலர் சாண்டி. அவன் வெரி டீட்டெயிலர் அவன் டீட்டெயிலர் ப்ராப்பரான போதை சரக்குனால அந்த போதை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னத்த போதைங்கிறது என்ன முதல்ல ஆரம்பிச்சது வந்து மேபி ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஏதோ ஒரு கல்யாணின்னு ஏதோ ஒரு பியர் ஒண்ணு இருக்கும். அந்த டைம்ல ஆரம்பிச்சது கல்யாணி. அப்ப ஆரம்பிச்சு லைட்டா அப்ப ஒன்னும் பெருசா இல்ல. பட் அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே காலேஜ் கட் அடிச்சுட்டு அப்படியே லைட்டா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நேரம் இங்க அடுத்த வேற பயணங்களுக்கு போகும்போது அங்க புது வெளிநாட்டுல சொல்லவே தேவையில்ல. ஆரவாரம் தான் அவ்வளவுதான். ஒரு சில விஷயம் நீங்க அப்பையில இருந்தே சாண்டி சரக்கு அடிச்சுட்டா அன்னைக்கு நடந்ததுல மறந்துடுவீங்களா இல்ல எப்படி? அப்பெல்லாம் ஞாபகம் இருக்குமா இல்ல இப்போ ரீசெண்டா தான் மறந்துடுவீங்களா? வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் மறந்துகள் வரும். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலா ஆல்கஹாலுங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம பிரெயினை வந்து நம்ம வந்து அதோட கெப்பாசிட்டியை வந்து கம்மி தான் பண்றோம் நம்ம ஆக்சுவலா. ஆமா, யோசிக்கிறது திறமையை குறைக்கிறோம். அதான் ஜாலியா இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு இதை பண்றதுதான் வந்து ஒரு மேட்டர். ஜாலியா இருக்குமா? ஜாலி. பட் ஆனா இப்ப இந்த நான் ஒரு ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன். இந்த ஜப்பான் மக்கள் இருக்காங்களா, நார்த்தன் பார்ட் ஆஃப் ஜப்பான்ல ஃபிகோஷிமாவும் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ அந்த இடத்துல வந்து சென்ச்சுரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி 100 years above. அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து எப்படி அவங்க அதிகமா 100 yearsக்கு மேல இருந்தாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க வந்து தே கன்சியூம் மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வைன் அண்ட் ஆல்சோ சீ ஃபுட் நிறையா, ரெட் மீட் கொஞ்சம் கம்மியா, மற்றபடி போஷன்டு டயட் அது மாதிரி பண்ணி அவங்க நிறைய இது பண்ண அவங்க அதுதான் அவங்களோட இதுவான். ஜாலியா இருப்பாங்களாம், இன்னமும் வேலை பார்ப்பாங்களாம், ஏதாவது ஒண்ணு வேலை பார்த்து. அவனுங்க ரைஸ் வைன் தானே சொல்ற, இந்த இது மாதிரி சாக்கே மாதிரி சக்கே வைன். அப்புறம் ரெட் வைனும் குடிப்பாங்களா அவங்க, ரெட் வைனும் குடிப்பாங்களா அங்க வந்து அங்க ரெட் வைனும் இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, நைஸ் நைஸ். என்ன ஒரு பிரச்சனைனா இந்தியன்ஸ் கிட்ட வந்து ஒரு அளவுக்கு சரக்கு போட்டா நம்ம நிப்பாட்ட மாட்டோம். இன்னும் நல்லா போதை வேணும் நிறைய போடுவோம். அது ஒரு சில ஜீன் இது எக்ஸாக்ட்லி அதுக்கு ஒரு டேர்மே இருக்கு. ஒரு சில ஜீனுக்கு வந்து அந்த ஜீனுக்கு அந்த சரக்கோட குவான்டிட்டி வந்து அதிகமா கேக்குமா, அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து கேட்கும். மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் அவங்க வந்து அது ஒரு ஹாபிச்சுவலா மாத்திக்கிற ஒரு அடிக்ஷனுக்கு போய் தள்ளப்பட்டுருமா. அது in the sense of like addiction means in the sense of like what ஒரு கேட்க தோணுமா. பட் நம்ம ஆளுங்களுக்கு வந்து நமக்கு வந்து கம்மியா அடிச்சதெல்லாம் இது நம்மளால இது பண்ணிக்குவோம்ல. ஒரு எக்ஸ்ட்ரா அன்னவுன் போடு அந்த மாதிரி தான் போடு. இல்ல நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன் இப்போ, ரிசர்ச் ஆர்டிகல். அதுலன்னா ரிசர்ச் ஆர்டிகல்ல ஏதோ ஒரு நியூஸ் நான் நினைக்கிறேன். வேற ஒரு பர்சன் ஏதோ சப்பட்டைங்க தான், லைக் சைனாவோ அந்த ஏரியால இருக்குவேன். அவன் வந்து ரைஸ் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு தூக்கம் வந்துருமா, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதா. அப்புறம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவனுடைய உடம்புல வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் பண்ற பாக்டீரியா அதை ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்றதுனால அவனுக்கு போதை ஆகுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதே மாதிரி சில பேர் கொஞ்சம் லைட்டா சரக்கு அடிச்சாவே போதை ஆகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ் ஒரு என்சைம் இருக்கும் லிவர்ல, அது வந்து ஆல்கஹாலை பிரேக் டவுன் பண்ணணும். அந்த என்சைம் அது லைக் நிறைய அது ஒழுங்கான வேலை செய்யலைன்னா அவங்க ரொம்ப கம்மியா செக்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனால டாலரேட் பண்ண முடியாது ஆல்கஹால. அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் லிவர்ல இருக்குது. அங்கதான் டீடாக்சிஃபை பண்றது எல்லாமே. கரெக்ட். லிவர் தானே மொத்த அடி வாங்குறது. அதெல்லாம் வர பயமா இருக்குது. லிவர்லாம் வர வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது சரக்கு அடிச்சாலே. அப்படி இல்ல, நம்ம ஊர் மக்கள் நினைச்சுங்க சரக்கு அடிச்சுட்டு வந்து ஃபுல் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் முச்சானு சரக்கு நீட்டா அடிச்சு லீனா அடிச்சா அது நல்லா வச்சுக்கலாம். வெள்ளக்கார சாப்பிடுறது பாத்திருக்கீங்களா சரக்கு அடிச்சுட்டு? நிறைய மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடுவோம். இவனுங்க வெள்ளக்காரங்க நான் பாத்திருக்கேன், இவனுங்க பெருசா சாப்பிடவே மாட்டாங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் இவங்க சாப்பிட்டுட்டு தான் இவனுங்க பொறுமையா சரக்கு அடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஏர்லியே சாப்பிடுறானுங்க.
சாப்பிட்டுட்டு ஒரு 5:30-6 மணிக்கு இவங்க சப்பர் டைம் தானே. அதுக்கப்புறம் இவங்க சரக்கு அடைக்க ஆரம்பிச்சு அவ்வளவுதான், அதோட சரக்கு அடைக்க முடிச்சுட்டு படுத்துருவானுங்க. அவ்வளவுதான். நம்ம அப்படி தலையில எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு அப்படியே சைட் டிஷ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குதிச்சு அடிச்சு நவுத்தி அப்படின்னு. அது வந்து மக்களே ஜஸ்ட் சோ எங்களுக்கு நம்ம எடி பாஸ் வந்து அவ்வளவு சமைச்சு போட்டிருக்காரு எங்களுக்கு எல்லாம். நாங்களாம் பேச்சுலரா இருந்த டைம்ல 4 அடுப்புல சுத்தி சுத்தி வாரம் சமைச்சு போடுவாங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம். ஆமா, நாங்கெல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே சைட்ல சமையல் நடக்கும். இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வானத்தை போல விஜயகாந்த் தான் நம்ம ஆளு. சிரிசா போட்டிருக்கு. அந்த மழையில வந்து இப்படி புடிச்சிட்டு நிப்பாருல, மழை வந்து படம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்ராட்ல வந்து வேற என்ன ஃபன் ஒண்ணுமே இல்ல. அந்த ஒரு குளிர் பிரதேசத்துல வந்து மாட்டின்னு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பழகப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் விளையாடலாம் ஆரம்பிச்சு. அது கண்டிப்பா தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதனாலதான் நம்ம எல்லாம் பண்ணது. இத பாக்குறவங்க இன்னும் ஒரு ஐடியா வேணா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ரூஸ் எல்லாம் போயிட்டு வாங்க. பேச்சுலரா இருக்கப்ப நாங்க எல்லாம் வாரம் சரக்கு மட்டும் தான் அடிச்சோம். அங்க க்ரூஸ் போயிட்டு போயிட்டு ஆமா ஆமா அந்த மாதிரி போயிட்டு அங்க சரக்கு அடிக்கலாம் ஜாலியா. எக்ஸாக்ட்லி, நல்ல பாயிண்ட் கட்ட. ஆக்சுவலி ஆமா, நீ என்ன மேட்டர்னா, நீங்க வாரம் சரக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது க்ரூஸோ ட்ரிப்பு, கைஸ் ட்ரிப்பு, கேர்ள்ஸ் ட்ரிப், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி போயிட்டு அங்க போயிட்டு நீங்க சரக்கு அடிக்கலாம். எங்களை மாதிரி வந்து ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், சண்டேவும் சில நாள் அடிச்சு லிவர்ல கதறும். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை மக்களே. நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்துக்கலாம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். ஸோ ஆக்சுவலி நான் எந்த சொல்ல மறந்துட்டேனே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னா, லைக் ப்ராப்பரா போதை ஃபீல் பண்ணது வந்து நான் சொன்னேன் போன எபிசோட்ல, நான் காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் பாவம் தானே. காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டார்டிங் தான் ப்ராப்பரா ஒரு பெங்காலி பையன், ஒரு ஃப்ரெண்டு, அவனுங்கெல்லாம் பயங்கரமா குடிக்கிறானுங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியாது, பெங்காலி சைடு நான் ரொம்ப பழகினதில்ல. அவனுங்களாம் வந்து நம்ம சேட்டாஸ் மாதிரி தான் அவனுங்களும். லைக் நல்லா சரக்கு போடுவானுங்க. எனக்கு தெரியாது. அவன் எங்க வீட்டு பக்கத்துல ரூம் எடுத்திருந்தான். சரி, அவன் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் ரூமுக்கு போவோம். அப்பதான் வந்து ஒரு நாள் உட்காந்து சரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குவார்டர் தான், 1 குவார்டர் எம்சி மெக்டவுல்ஸ் எம்சி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு, ஆனா அன்னைக்கு ஆஃப் ஆயில் ஃபர்ஸ்ட் நாள் என்னன்னா அடிச்சுட்டு நிறைய ஆயில் ஐட்டமா சாப்பிட்டு பத்து தூக்கிட்டேன் உடனே, கேப்பே விடாம. ஸோ அதெல்லாம் வந்து அப்படித்தானே நம்ம பெட்டர் ஆகும் சரக்குல. என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைமே பண்ணி அப்படியே டக்கு படுத்து 10 நிமிஷம் தான் அப்படியே தலை சுத்தி ஏஞ்சி முடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆனா அத தூங்குற வரைக்கும் செம்மையா இருந்தது. அப்படியே என்னடா எல்லாமே அப்படியே போயிட்டு அப்பதான் வந்து தம் அடிக்க ஆரம்பிச்ச டைம். அப்படியே தம் வேற, சரக்கோட தம் அடிச்சா சும்மா ராக்கெட் மாதிரி ஏத்தி விடுவாங்க அப்படியே. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுவோம், விச் இஸ் ஃபேவரட் சரக்குகள். ஸோ இதுல எப்படி பண்ணலாம்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு டிராவல் மாதிரி தான் சரக்குங்கிறது. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சரக்குல ஆரம்பிச்சிருப்போம், நடுவில் அப்படியே நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும் புதுசா. அதுல வந்து சில செட் ஆகும், சில செட் ஆகாது. ஆனா அட் சம் பாயிண்ட் நம்ம டிசைட் பண்ணுவோம், பத்தா இதுதான் சூப்பர்ரா, நமக்கு இதுதான் செட் ஆகுது. ஆனா பிளஸ் வித் ஏஜ் கூட வந்து நம்ம சில ப்ரிஃபரன்சஸ் மாறும்ல. ஸோ அந்த மாதிரி போவோம். இதுல நான் கடைசியில் முடிச்சதுன்னா நானே இதுல ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எம்சி இதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பிராண்டின்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அப்படியே பிராண்டியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அது அப்புறம் இங்க வரைக்கும் ஒரு காமெடி, எனக்கு கேட்கற எத்தனை பேர் வரைக்கும் தெரியல, எத்தனை பேரு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சது போது மேன்சன் ஃபாரின் சரக்கு நினைச்சு அடிச்சிருக்கீங்க. இந்த தப்பு நான் பண்ணிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு ஓலுக்குதியா இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டான், ஆப்ல வேறு அந்த நோஸ் பேர் அந்த ஊத்துற வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குல்ல, ஃபாரின் சரக்கு தான் அப்படி இருக்குன்ட்டான். நம்ம ஊர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறது அந்த மேன்சன் ஹவுஸ் தான். மேபி அதுக்கு நல்ல வேலை எம்சிக்கு சொல்லாம அதுக்காக சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு. அந்த பாட்டில் ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது, அந்த ஃபேடட் மாதிரி இருக்கும்ல, அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அது பிளஸ் நல்லாவும் இருக்கும்.
ஸோ அதனால பிராண்டியே அடிச்சிட்டு இருந்த டைம் தான் ஃபுல்லா. ஸோ அதுலயே அடிச்சுட்டு இப்ப விஎஸ்ஓபி பாஸ் எடி பாஸ் வர மாதிரி விஎஸ்ஓபி இது அப்படி மாறி மாறி அடிச்சுட்டு. ஆனா அடுத்து வந்து நானும் அந்த மாதிரி யூஜி படிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணும்போது நம்ம சென்னைக்கு மிக அருகில் ஒரு பெரிய ஒரு 3 எழுத்து யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. அங்கதான் நான் வந்து பிஜி பண்ணேன். ஸோ அங்க படிக்கும் போது அது ஒரு வேற டிராவல், அதை பத்தி ஒரு பெரிய எபிசோடே சொல்லலாம். பட் அங்க வந்து லைட்டா இந்த பிராண்டி அப்புறம் வந்து லைட்டா ஓட்கா இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சது அங்க இருக்கும்போது. ஓகே ஓகே லைக் அப்ப வந்து கொஞ்சம் நமக்கு சகவாசத்துல வந்து நல்லா ஃபாரின் சர்க்கு, ஆக்சுவல் ஃபாரின் சர்க்குலாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ. ஸோ அதனால அப்பயே வந்து அந்த டான் பெரிக்னோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பெயின் ஒன்று இருக்கு, பயங்கர இது. என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து துபாயில வந்து ஒரு சரக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன் வருஷத்துக்கு 2-3 டைம் வரும்போது எங்களுக்குன்னு தனியாக எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம் நான் எஸ்ஆர்எம்ல படிக்கும்போது. ஸோ அதுல வந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ ஆனால் அதுல வந்து அது அப்புறம் நான் இங்கே ஃபாரின் திருப்பி படிக்க வரும்போது வந்து அப்பதான் வந்து ரம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. லைக் ரம் அது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கிடையாது. ரம் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரம் தான் எனக்கு. எப்படின்னா ரம் எப்படின்னா கப்புன்னு அடிச்சா குப்புன்னு தூக்கணும்பாங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு ரம் அடிச்சாலும் சும்மா குபீர்னு டக்குன்னு தூக்கும். அதுலயே வந்து இப்ப லேட்டஸ்டா தான் நான் அன்பார்ச்சுனேட்லி இத்தனை வருஷமா நான் ஓல்டு மங்க் வந்து ட்ரை பண்ணாம ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் ஓல்டு மங்கே ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணேன். அதான் அநியாயம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து அதை கிடைக்காம பண்ணி. அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம், அது வந்து மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதெல்லாம் கொடுத்தா. பட் எனிவேஸ், ஸோ இப்போ ஃபைனலா வந்து நான் வந்து லேண்ட் ஆயிருக்கிற இடம் வந்து விஸ்கி அண்ட் ஸ்காட்ச். விஸ்கி வந்து இப்ப எனக்கு அதுதான் செட் ஆகுது. ரொம்ப அடிக்கிறது இல்ல, அடிச்சா வந்து அது மட்டும் அடிச்சுக்கிறது, இல்லைன்னா பியர் ஏதாவது ஒரு ஹை பர்சன்டேஜ் ஆல்கஹால் பியர். இதுதான் என்னோட டிராவல். இதோட முடிச்சுக்கிறேன். லைக் அடுத்து யாரு கட்ட, நீங்க சொல்லுங்க கட்ட. எனக்கு வந்து வெளிநாட்டு சரக்கு நம்ம இந்தியா சரக்குன்றத பத்தி எனக்கு வித்தியாசம் தெரியாது இன்னமுமே. ஏன்னா இந்தியால வந்து அடிச்சதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிங்ஃபிஷர் மட்டும் தான் இந்தியால. அதுக்கு மேல நீங்க சொல்ற எந்த பிராண்டுமே எனக்கு தெரியல. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அடிக்க ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் குடிச்சது எனக்கு தெரிஞ்சு ஓட்கான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து மட்ஷேக் கரெக்ட் கரெக்ட் மட்ஷேக். ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சோம். அதுக்கே நான் பயந்தேன். ஆனா அப்ப ரொம்ப போதை ஆகல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அடிக்கிறப்பதான் ஹார்ட் அடிச்சோம் எனக்கு ப்ராப்பரா. அப்ப அடிச்சப்ப எனக்கு 2 கட்டிங் அடிச்சோம். 2 கட்டிங் அடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதான் எனக்கு போதனே தெரியாது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணேன், நான் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட கிளாஸை எடுத்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வேகமா குடிச்சா வேகமா போதையாகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு இந்த படத்துல எல்லாம் பார்த்து. டக்குன்னு குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா என்னோட இது வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சு போதையானப்ப நான் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் வந்து ஒரு பாத்ரூம் சிங்க்ல படுத்துட்டு இருக்கேன். சிங்க்ல அந்த இது போகல, அந்த இதுல படுத்துட்டு இருக்கேன். லைக் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டோட அந்த சீட்டு மேல படுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி. ஆனா வாமிட்லாம் எடுக்கல. பட் அதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு வந்து தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில தலையெல்லாம் வலிச்சிச்சு. அப்புறமா விட்டுருவோம் தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம். அப்புறமா திருப்பி சரி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்படியேதான் போனது என்னோட ஜேர்னி. விடுமா இப்போ வந்து கொஞ்சம் வயசா கொஞ்சம் லிவர்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சில சரக்கு அடிச்சா. அதனால இப்ப எது செட் ஆகுமோ அதை மட்டும் அடிச்சுக்கிறது. இந்த சாக்கே மாதிரி இல்ல பியர் அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டுக்கு போறது இல்ல. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சரக்கு அடிக்கிறதுமே. இப்போ ஒரு 10 இயர்ஸ் அடிக்கவும். ஆக்சுவலா டேட்டா பிரகாரம் வந்து ஜென்சிஸ் இப்ப வந்து மில்லேனியல்ஸ் தான் கடைசி ஜெனரேஷன் அதிகமா சரக்கு அடிக்கிறது. இப்ப அதுக்கப்புறமேட்டுக்கா ஜென்சிஸ் எல்லாம் ரொம்ப அடிக்கிறது இல்ல யாரும் சரக்கு. அவங்க எல்லாம் இதுக்கு மாறிட்டாங்களே, கஞ்சா போத வஸ்துக்கு மாட்டானுங்க. அதுதான் வருது இல்ல, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க போல கேள்விப்பட்டேன். என்ன கல்லு இந்தியால லீகல். நான் இந்தியால இருக்கும் போது லைக் இங்க வரதுக்குலாம் முன்னாடியே வந்து அங்க இருந்த போது நான் எஸ்ஆர்எம் படிக்கும் போதே அதெல்லாம் அந்த எஸ்ஆர்எம் சைட்ல ரொம்ப நார்மலா கிடைக்கும். அது ரீசெண்டா தான் இப்போ புடிச்சாங்க போல, அந்த ஒரு உங்க சைடு தான் புடிச்சாங்க போல ரீசெண்டா. இல்ல மக்கள் மேட்ரு என்னன்னா
எஸ்ஆர்எம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்ல போனா. அது ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து எப்படியாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா. சோ அதோட என்ன ஆகும்னா அவங்களோட கல்ச்சரும் உள்ள வருது. கல்ச்சர்ல வந்து இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வடக்காடுங்க நம்ம சொல்றோம் ரைட். இப்ப இந்த காசியிலேயே வந்து இந்த பாங்கு வந்து ரொம்ப நார்மல். அது வந்து இந்த பாங்கு ட்ரிங்க் வந்து இட்ஸ் நார்மல். என்ன நம்ம ஊர்ல நம்ம ஃப்ரூட் மிக்சர் குடிப்போம்ல அந்த மாதிரி வந்து ரோட்ல சைட்ல வந்து கடையை போட்டு பாங்கு ட்ரிங்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. Really? ஆமா காசியில. Wow. வடிவேல் படம் அது ஒரு பர்டிகுலர் டைம்ல தானே கொடுப்பானுங்க இல்ல அப்படி இல்லமா அது நார்மல்ரா. அது வந்து மரிவானா தான். அத பேஸ் பண்ணி இருக்கிற இதுதானே பாங்குங்கிறது. அந்த உருண்டை மாதிரி பாங்கு. அது பாங் ஓகே ஓகே பாங் உருண்டைங்கிறது ஒரு உருண்டை மாதிரி ஜெல். அது எப்படி பண்றானுங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா எனக்கு பாங்குன்னு தெரியும். குடிச்சிடணுமா தண்ணியை வச்சு உள்ள குடிச்சிடணுமா தண்ணியை குடிக்கணுமா இல்ல? அது நான் ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணிருக்கேன். பாங்கு உருண்டை வந்து இந்தியாவில இருக்கும் போது நான் ட்ரை பண்ணிருக்கேன். அது வந்து உருண்டையாவும் சாப்பிடுறான். அப்படி இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா அது அந்த லஸ்ஸி இல்ல அந்த மோர் மாதிரி இருக்குல்ல ஆமா அந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் அடிச்சு அப்படியே நார்மல் அப்படியே குடிச்சிடறானுங்க. படத்துல வர மாதிரி ஜிகர்தண்டா தூதா உண்மையாவே அதுதான். அது வந்து அந்த மாதிரி கலாச்சிருக்காங்க அந்த படத்துல. பட் ஆக்சுவலா வந்து வடக்குல வந்து ரொம்ப நார்மலான விஷயம். சோ நான் ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த எஸ்ஆர்எம் படிக்கும் போது இந்த மாதிரி பசங்க நிறைய வருவாங்க. யூபி பீகார் இஸ் ஜாஸ்தி ஆக்சுவலி நான் படிச்ச டைம்ல. சோ அவனுங்க வந்து டீலர்ஸே இருக்கானுங்கடா. பசங்க வந்து படிப்பானுங்க. அது தவிர வந்து அவனுங்க பசங்களுக்கு டீலர்ஸும் அவனுங்களே அந்த லோக்கல்ல இருக்கானுங்க. ஆனா அங்க என்னன்னா இங்க படிச்சு முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆயிருக்கானுங்கல்ல எவனுமே ஊருக்கு போறது இல்ல. பீகார்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி லைக் ஒரு பணம் கிடம் நல்லா பக்காவா வச்சுக்கிட்டு வருவாங்க. நல்ல ஒரு பெரிய ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. எப்படி ரூம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் அது மேட்டர் இல்ல மச்சி. எப்படின்னா அவனும் ஒரு 5ல இருந்து ஒரு 8 பசங்க ஒரு ரூம் எடுத்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. லைக் எஸ்ஆர்எம் சுத்தி வந்து பெங்களூர்ல இப்ப இருக்குல்ல பிஜி அந்த மாதிரிதான் வந்து எஸ்ஆர்எம் சுத்தி இருக்கிறாங்க. இப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் வந்து ஒரு 2009 to 11 அந்த டைம்ல படிச்சேன். வந்து அவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தது. சோ அப்படின்னா இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரிதான் இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கிறானுங்க. படிச்சு முடிச்சுட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி 2-3 பேர் என்ன பண்றானுங்க இங்கே வேலை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா இந்த தொழில் பண்றதுக்குன்னே இருக்கானுங்கடா. ஒருத்தனை நான் நேர்லயே பாத்திருக்கேன். அவன் ரூம்மேட் மாதிரி உட்காந்துருக்கான். பட் பார்த்தனா இஸ் எ டீலர். ஆக்சுவலி வந்து அவன் கஞ்சா டீலர். அவன் ஆமா எவ்வளவு பெரிய கஸ்டமர் தெரியுமாடா கிட்ட. லைக் எஸ்ஆர்எம் கேம்பஸ்ல ஆல்மோஸ்ட் லைக் 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாரு அவ்வளவு பெரிய கேம்பஸ் அந்த காட்டாங்குளத்தூர் கேம்பஸ். அதுவும் அந்த வயசுல எல்லாருக்கும் அடிக்கணும்னு தோணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. போதைதான் அங்க பண்ணு. பட் யா சோ நம்ம திருப்பி வரல இந்த இடத்துக்கு. சோ ஓகே கட்ட வந்து அங்க இருக்காப்ல. ஓகே ரைட் வாங்க சாண்டி. என்ன டாபிக் நம்மளோட டாபிக் என்ன? சாண்டி ரொம்ப ஓபனா சொல்லுங்க சாண்டி. பாலிஷா சொல்லுங்க. இல்ல ஃபேவரட் ட்ரிங்க்ஸ் நீங்க வந்து எதுல ஆரம்பிச்சு எப்படி டிராவல் பண்ணி எதெல்லாம் ட்ரை பண்ணி இங்க அப்படி எனக்கு வந்து மோஸ்ட்லி அப்பல இருந்தே எனக்கு கொஞ்சம் பியரை விட எனக்கு கொஞ்சம் ஹாட் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. சரி இருங்க சாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஆரம்பிச்சது என்னவோ பியர்ல ஆரம்பிச்சேன். பியர் ஆரம்பிச்சது எப்படின்னா அது எப்படி குடிக்கணும்னு தெரியாது இனிஷியலி. வந்து இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே வரோம், என் கசின் கூட வெளியே வரேன்னா நான் வித்தின் ½ an hour 1 hour நான் ரிட்டர்ன் போயிடணும். இல்லாட்டி தேட ஆரம்பிச்சிருவாங்க எங்க போயிட்டு இருக்கான்ட்டு. ஸோ அது அவசரமா குடிச்சு அது பாடிக்கு செட் ஆகாம வாமிட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுல இருந்து அது அந்த ஸ்மெல் பார்த்தாவே எனக்கு வாமிட் வர ஒரு சென்சேஷன் இருக்கும். சரி ஓகே. ஸோ அப்பதான் டிசைட் பண்ணது ஓகே ஹார்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் ட்ரை பண்ணது வந்து அந்த விஎஸ்ஓபி பிராண்டி. அதுவும் எப்படி மிக்சிங் எல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே போவோம் அந்த எங்க மலை பக்கத்துல அப்படியே உட்காருவோம். நல்லா இருக்கும், காத்து வரும். அதுதான் சொல்றேனே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் இருக்கும். அது எப்படி குடிக்கணும் என்ன குடிக்கணும் அது எதுவுமே தெரியாதுல்ல. இப்பயும் அதெல்லாம் நிறைய யூடியூப்ஸ் இருக்கு. அவன் போடுறானுங்க எப்படி பண்றது, எப்படி மிக்ஸ் பண்றது, என்ன பண்றதுன்னு. அப்ப எப்படி எவ்வளவு சரக்கு ஊத்துவீங்க? ஃபுல்லா ஊத்தி நிறைய அடிச்சிருவீங்களா இல்ல தண்ணி டோசேஜ் தெரியாது. லைக் இப்போ 60 ml 30 ml இப்போ ஒரு ட்ரிங்க்ன்றது 30 ml லைக் என்ன சொல்றது ஒன்று ஸ்மால் ராஜ்ன்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா குடிச்சிட்டு அப்பயும் நல்லா போதை ஆயிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன். இங்க யாரோட குடிப்பீங்க?
எங்க மாமா பையன் தான், நானும் மாமா ஒண்ணுதான். பையனுக்கு தெரியாது, அப்ப மாமா பையனுக்கு தெரியாது. அவனுக்கும் மிக்ஸ் பண்ண தெரியாது. அவன் காலேஜ் படிப்பான், லைக் ப்ராப்பரா தெரியாது. என்னன்னா எங்களுக்கு என்னன்னா வீட்டுல தேட ஆரம்பிச்சிட கூடாது எங்க போயிருக்காங்க அப்படின்றது. இது ஒரு அந்த பயத்திலேயே யோசனையிலே இருப்பீங்க. 7:00 7:30 நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டோம்னா இருக்கான் அப்படின்றது. அந்த டைம் எல்லாம் அது வந்து காலேஜ் டேஸ் போகும்போது தான் நம்ம சொல்லிட்டே போறது, எங்க வெளியே போறோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றது. அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ விஎஸ்ஓபியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் காலேஜ் போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்புறம் வந்து ரம்முக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி ஓல்மேக் தான், அதுதான் நல்ல ஒரு சரக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்கிற ரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிலிட்ரி கேண்டீன்ல வந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அதுதான் நல்லா இருக்கும், பாடிக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது ரம். ஆனா அந்த ஓல்டு மங்க்ங்கிறது ஒரு பியூட்டிங்க உண்மையாவே. சூப்பர் சரக்கு பாஸ், எப்படி சொல்றீங்கன்னா அதுக்கு மிக்சிங் தண்ணி ஆக்சுவலி இப்போ நான் அந்த மிக்சிங்கை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த கோக்கு பெப்சி இப்படி மிக்ஸ் பண்ணி இதனாலதான் வாந்தி ஜாஸ்தியா வருமே. எதிர்த்து அந்த ஏப்ப ஓடுற மாதிரி வந்து வர்றது ஜாஸ்தி. இதுல இருந்தே தெரிஞ்சு வெறும் வாட்டர் மிக்சிங் வந்து விச் இஸ் வே பெட்டர். வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது வந்து எவ்வளவோ ஸ்மூத், வாந்தி கம்மி. ஆகணும் அப்ப நீங்க ஸ்வீட்னஸ் இருக்குங்க அதுல வந்து நேச்சுரலாவே லைட்டா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். சாரி பாஸ், நான் உங்களுக்கு பேசாம பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த காலத்துல வந்து மக்களுக்கு என்ன ஒரு இதுன்னா அவங்களுக்கு பிராண்டி வந்து நம்ம கோல்ட் ஆயிடுச்சுன்னா பிராண்டி குடிக்கலாம், கோல்டுக்கு நல்லா இருக்கும் பிராண்டி அப்படின்றதுதான். அது மாதிரிதான் இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ரம்மு. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்ராட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாலயே ட்ரை பண்ணிருக்கான் வெளிநாட்டு சரக்குகள், கிளன்ஃபெடிச் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், ஒரு முறை அதான் சொல்லுவேன், எங்க ஆர்மி கசின் அங்கிள் இருக்கா ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணா, டே இங்க வாடா, இது வர நான் அப்பெல்லாம் காலேஜ்ல முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்றது டைம் நினைக்கிறேன், மாஸ்டர்ஸ் போற டைம், இது பாரு, இது வந்து நீ வந்து தண்ணி ஊத்தாம குடிக்கணும்டா, அது அப்ப பார்த்தா அதான் உண்மையான டேஸ்ட் தெரியும் அப்படின்னு அவரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாரு அவரு. அப்ப கூட நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு வச்சுங்களேன் அந்த வயசுல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம் ஆல்வேஸ் குட். இப்ப வரைக்கும் நீங்க ரம் அடிக்கிறீங்களா? இல்லனா இப்போ ரம் அடிக்கிறதுல இப்போ வந்து பியருக்கு மாறியாச்சு. பியர்னா சும்மா ஒரு பியர். அது வந்து என்னன்னா அப்ராட்ல தெரியல நம்மளுக்கு என்ன வீக்கெண்ட்ஸ் ஒன்னும் பண்ண முடியாது. சில வீக்கெண்ட்ஸ் சும்மா மூவி பார்க்கணும், தனியார். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது என்ன பண்றதுன்ட்டு. அது இல்லாம வந்து என் பாஸ் எல்லாம் திட்டணும்னா கெட்ட வார்த்தையில சரக்காச்சும் திட்ட முடியும் போட்டு. மக்களே இது இந்தியால இருந்து கேட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அப்ராட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பியர் பர்சன்டேஜ் இப்ப எனக்கு ஐடியா இல்லை, அதனால மேபி இஃப் இன் கேஸ் இது தப்பா இருக்கலாம். இல்லைன்னா வந்து என்னன்னா அப்ராட்ல வந்து எங்களுக்கு பியர் பர்சன்டேஜ் அப் டு 12% ஆல்கஹால் வரைக்கும் பியர் கிடைக்கும். இது பியரா இல்லைன்னா ஹாட்டாலே நமக்கு தெரியாத அளவுக்கு இங்க பியர் இருக்கு இங்கெல்லாம். ஸோ இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கோம், இதுல இருக்கிற எல்லாரும் பாட்காஸ்ட்ல பேசுற எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருக்கோம். அப்போ நாங்க அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மினிமம் 7% அண்ட் அபவ் இந்த மாதிரி பியர் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணி அடிப்போம். அது ஏன்னா அப்ப காசு இருக்காது, ரொம்ப ஸ்டூடெண்டா இருக்கும் போதா இருக்கட்டும் சரி, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண இருக்கும் போது சரி, பெருசா காசு இருக்காது. ஸோ அப்போ என்ன சீப்பா எப்படி போதை ஆகுறது மட்டும்தான் நமக்கு கோல், தவிர மற்றபடி ஹார்ட் எப்படின்னா நம்ம மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே பியர் தான் அடிக்கிறோம்னு இருக்கும், அதே சமயத்துல போதையும் ஏறணும். அந்த மாதிரி ஹாட் வந்து 2-3 பாட்டில் வாங்கணும் இல்லையா, ரொம்ப காசு ஆகும். கரெக்டா, அது பியர் தான் சீப். ஆமா 2-3 பியர் போட்டாலே ஃபுல் ஆயிரும். ஆமா பியர் எப்படின்னா அப்படியே ஒரு டின்னு வாங்கினோமா கவுத்தோமா அப்படியே பொறுமையா பேசிட்டு கவுத்திட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் நடைய கட்டணமான்னு இருக்கலாம். காஸ்ட் தான் அந்த பாட்டிலுக்கு ரொம்ப கரெக்ட். நீங்க ஒரு குவார்டர் அடிக்கிறது வந்து ஒரு பியரை கொடுக்கும், அந்த மாதிரி பியர் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க கூகுள் பண்ணி கூட பாத்துக்கலாம். நீங்க வந்து ஃபாரின்ல கிடைக்கிற ஹை பர்சன்டேஜ் ஆல்கஹால் பியர் என்னன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ஆயிரக்கணக்கான லட்சங்கள் கணக்கான அவ்வளவு இருக்கும். இங்க வந்து நிறைய நாங்க இருக்கிற ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ரூவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜாஸ்தி. இப்ப நானே நினைச்சேன்னா ஒரு ப்ரூவரி ஆரம்பிச்சுட்டு நானே ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி நான் வந்து ஐ கேன் மேக் பியர் ஆர் இது மாதிரி பியர் அந்த மாதிரி ஆல்கஹால் பேஸ்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய பண்ணலாம், மால்ட் பெவரேஜஸ் பண்ணலாம். ஸோ அதனாலயே வந்து எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இங்க கிடைக்குது நாங்க இருக்கிற ஊர். ஸோ அதான் வந்து பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. சாண்டி வா
எனக்கு உன்னோட டிராவல் சொல்லு. சரக்குல வந்து என்ன எப்படி எல்லாம் போயிட்டு எப்படி எல்லாம் வந்திருக்கேன், என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணி. நான் கல்யாணில ஆரம்பிச்சேன், அப்படியே ஓல்டு மங்கு, அப்படியே ஓல்டு காஸ்க்கு, டே அண்ட் நைட்டு, மேன்ஷன் ஹவுஸ், அப்புறம் மெக்டி, வடவர், அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பியரு, பிளாக் ஐஸ் பியரு, அப்புறம் அப்புறம் பிராந்தி, விஸ்கி, வடவர் எல்லாமே இங்க வந்து ப்ளூ லேபிள் எல்லாமே. அதான் இல்ல சொல்றேன் அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் இங்க வரும்போது இங்க வந்து நாங்க இங்க ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணுவோம். ஒரு கதையில வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல். ஐ மீன் இட்ஸ் நாட் ஸ்டார் ஹோட்டல், இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் a celebrity restaurant, lounge and restaurant bar. Yeah, you can say that lounge, but it's also culinarily ஒரு அகாடமிக்ஸா வந்து ஒரு ரேங்கிங்கான ஒரு அங்க வேலை பார்க்குற செஃப் எல்லாமே they are kind of like a celebrity chef. அது வந்து ஒரு 47th ஃப்ளோர்ல இருக்கும். நல்ல ஒரு மாதிரி நல்ல சிட்டி வியூ அண்ட் ஆல் செமையா இருக்கும். என்ட்ரி சும்மா ஒரு டேபிளுக்கு $100 ஜஸ்ட் ஃபார் புக்கிங் மட்டும் கொடுக்கணும். அப்புறம் உள்ளுக்குள்ள மெனு ஒவ்வொரு ஐட்டமும் $110 அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸோ அங்க வந்து கடைசியா வேக்கம் பண்ணிடும் கடையெல்லாம் மூடினதுக்கு அப்புறம். அந்த நீங்க வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணிருக்கீங்க உங்க டீம். ஹவுஸ் கீப்பிங் மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து பார் டெண்டர் வந்து அந்த பாருக்கு வந்து மேனேஜ் பண்றாங்க, பார் செக்ஷனை மேனேஜ் பண்றாங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கீ பர்சன். அவங்க வந்து வாஸ் வெரி சில். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க whatever like you guys finish your shift then have some drinks and go அப்படின்னாங்க. ஒரு மரியாதைக்குன்னு சொன்னாங்க. விடுவோமா? ரைட்டு. இந்த மாதிரி இடத்துல நமக்கு எல்லா மாதிரி சரக்கு இருக்குன்னு பாப்போம்டா. அப்பதான் வந்து ப்ளூ லேபிள் எல்லாம் விடலாம் பயங்கரமான இதெல்லாம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹெனசில லைக் டாப் லைக் லிமிடெட் எடிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாட்டில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அப்ப நான் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேதான் இருப்போம் விடிய விடிய. ஸோ முடிச்சுட்டு கடைசியா நாங்க எப்பயுமே நாங்க ஒரு 3-4 பில்டிங்ஸ் பண்ணிட்டு கடைசியா அங்க போயிட்டு பண்ணிட்டு அங்க வந்து we will wind up that as a கடைசியா அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அங்க ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் போவோம். அப்போ வந்து நாங்க ஒரு சின்ன ஆரஞ்சு ஜூஸ்ல வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து எடுத்தா தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருந்து அப்படியே அழகா ஒரு சின்ன ஒரு குட்டி ஆப்பிள் ஜூஸ்ல வச்சிருப்போம். ஒரு குட்டி சின்ன ஆப்பிள் ஜூஸ் அந்த லைக் காக்டெயில் பார்ல குட்டியா அந்த குட்டி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு பாட்டில் வச்சிருப்பானுங்க. அந்த இதுல பிடிச்சிட்டு வருவோம் ஆளுக்கு ஒரு மோஸ்ட்லி ஒண்ணுதான் ஒரு அது மாதிரி ஒரு ஃபுல் பிடிப்போம். முடிஞ்சா ஏதாவது ஒரு அந்த டேப் அவன் மோஸ்ட்லி அவன் பர்மிஷன் கொடுத்தது அந்த டேப் உள்ள பியர் எவ்வளவு டேப்ல இருக்கிறது குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். இந்த டேப்பை ஓபன் பண்ணி நாங்க கொஞ்சம் எம்டி பாட்டில் நாங்க கொஞ்சம் இதுதான் எங்களோட இது ஒரு கைண்ட் ஆஃப் இங்க இருக்கும் போது ஒரு வீக்கெண்ட் திங்ஸ் வில் டூ. தட்ஸ் அபவுட் இட். அப்புறம் இப்ப வந்து ஒரு செட்டில்டா ஒரு ரம்முக்கு வந்து லைக் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ஒகேஷனலா நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது ப்ரிஃபர் ரம். அதுதான் எனக்கு செட் ஆச்சு. அங்க வந்து முடிச்சுட்டேன். ஃபேவரட் ட்ரிங்க் செக்ஷன் இப்ப முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம போற செக்மெண்ட் வந்து சரக்கு வந்து இன்னும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யுஃபோரிக் அப்படின்னு சொல்லி ஆக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கோம், எந்தெந்த தருணத்துல சரக்கு அடிச்சிருக்கோங்கிறதெல்லாம் வந்து இது வந்து கதையா சொல்லலாம் எல்லாரும். நிறைய லீகல் இருக்கும், நிறைய இல்லீகல் இருக்கும் இதுல. சோ யாருக்கு என்ன கம்ஃபர்டபுளோ சொல்லலாம். நானே ஆரம்பிக்கிறேன். நார்மலா வந்து வெகுவாரியா நான் அடிச்சது வந்து இந்தியாவில இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே டே ஸ்காலர் தான் இருந்திருக்கேன். வீட்டு பக்கத்துல இருந்த காலேஜ் தான் படிச்சேன். வெளியூர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்க ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ரூம்ஸ் எடுத்திருப்பானுங்க பசங்க. ஸோ நமக்கு அந்த வந்து நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரூம் பசங்க அவங்க கூட போய் சேர்ந்து உட்காரும் போது அதுதான் வெகுவாரியா அடிச்சு ஸ்பாட்டு. பட் அதை தவிர வந்து நான் சென்னை தான் அப்படிங்கிறதுனால நான் ஈசிஆர்ல வந்து பீச்ல உட்காந்து அடிச்சது,
பெசநகர் பீச்ல. அதே மாதிரி வந்து ஓஎம்ஆர்ல வந்து சொல்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடம் கேரம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் எஸ்எஸ்என் காலேஜ் போற போது அந்த போகும்போதே வந்து லெஃப்ட்ல வந்து ஒரு டாஸ்மாக் ஒன்று இருக்கும். எப்படி மாதிரி மாவட்டத்துல இருக்கும் டாஸ்மாக், சைட்ல ஒரு மூத்தர சொன்ன மாதிரி இருக்கும்டா. அதுதான் வந்து அது மேல க்ளோஸ்டு கூட கிடையாது, அப்படியே ஓப்பன். நான் அந்த டைம்லாம் பார்க்கும்போது ஓப்பனா இருக்கும், மொட்டை வெயில். அதுல வந்து பியர் கூலிங்கா கூட இருக்காதுடா. அந்த மொட்டை வெயில்ல உட்காந்து போதை ஆகணுங்கிறதுக்காக பியர் உட்காந்து அடிப்போம். அது யூஜி படிச்ச டைம்ல அடிச்சுட்டு அதே மாதிரி வந்து ஸ்பாட்ல இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, டாஸ்மாக்னு வரும்போது கண்டிப்பா நம்ம சைட் டிஷ்களை பத்தி நம்ம பேசி ஆகணும். டாஸ்மாக்ல வந்து எனக்கு பிடிச்ச சைட் டிஷ் பாத்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரை, ஈரல், இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதாவது எஸ்பெஷலி டாஸ்மாக்ல வந்து அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஹைஜீனிக்க பத்திலாம் நான் பேசவே இல்லை அந்த டைம்ல. அதெல்லாம் என்ன குடிக்கிறதே இது கேடுதான், இதுல இருந்து ஹைஜீன் பயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அப்பெல்லாம். அந்த சரக்கு அந்த ஈரல் அதுவே சொல்லுவாங்களே என்ன, when you drink eat liver so that ஆல்கஹாலுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் எந்த லிவர் அட்டாக் பண்றதுன்னு. அந்த மாதிரிலாம் கூட நம்ம எல்லாம் யோசிக்கல. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், லிவர் நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ அது ஒரு மெயின். அதே மாதிரி கேரளா போட் ஹவுஸ்ல அடிச்சிருக்கோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட இருக்காங்கன்னா சோட்டானிகரைன்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளால அது எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? பேய் ஓட்டுறது. அந்த கோவில் வாசல்ல அந்த ரைட் சைட்ல வந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி ஒரு லாட்ஜ் மாதிரி ஒண்ணு இருந்தது. நாங்க என்ன பண்ணோம், எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு இருக்கும் போது நாங்களா வந்து பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 கிளாஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டெம்போ டிராவலர் புக் பண்ணி ஈரோட்ல இருந்து கிளம்பி கேரளா ட்ரிப். அங்க போகும்போது நாங்க எங்களோட எண்டு எங்கன்னா ஆலப்புழா போனோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ல முடிச்சுட்டு அன்னைக்கு பக்கத்துல இருந்து தோட்டானிக்கரை தான் அங்கதான் முடிஞ்சது. நைட் அங்க தங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தங்கியாச்சு. எங்களுக்கு நாங்க அவ்வளவு பக்கத்துல தங்கினதுனால எங்களுக்கு அந்த உள்ள அந்த மேல அடிக்கிறதுலாம் எங்களுக்கு கேட்க வந்தோம். ஏன்னா அங்க மிட் நைட் அந்த 12 மணிக்கு அந்த பேய் ஓட்டுற பூஜை பண்ணுவாங்க போல, அது ரொம்ப ஃபேமஸ் அங்க. அந்த டைம்ல உட்காந்து நாங்க ஃபுல் போதனா அவ்வளவு குடி. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, இப்போ அந்த அந்த மதில் சோறு மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த கைப்பிடி சோறு மாதிரி இருக்கும்லடா, லைக் அந்த மாதிரி அதுல படுத்துட்டு இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு மடியில அப்படியே சாஞ்சிட்டு ஃபுல் போதில படுத்துட்டு இருந்தான். பேசிட்டே இருந்தோம் தம் அடிச்சுட்டு. அப்போ சரி வாடா, அவன் பேரை சொல்லி டேய் பிரகாஷ் வா ஏச்சு உள்ள போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், இந்த சைடு அவனுக்கு வந்து ரைட் சைடு வந்து பிளாட்ஃபார்ம் இருந்தது, அவனுக்கு லெஃப்ட் சைடுல வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கீழே ஓப்பன். அவன் வந்து போதையில ஏஞ்சி லெஃப்ட் சைடுல இறங்கிட்டான். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஆமா மெட்டல் ஷீட் தம்முன்னு சத்தம் வந்துச்சா, போதை தெளிய அந்த தூக்கத்துல டென்ஷன் ஆகி அவன் அதுல ஓடுறான். தங்க கீழே அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கீழே வந்து ஒரு 50 பேர் படுத்து தூங்குறாங்க வெளில, பயந்துருப்பாங்களே. எல்லாம் கோயிலுக்கு வந்தவங்க வந்து எல்லாம் தெரிச்சுட்டு எழுந்திரிச்சு டே பிரகாஷ் வாடா இந்த பக்கம் வந்துட்டு சொல்லிட்டு வந்து கபால் உள்ள போய் ரூம் சாத்திட்டு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டோம். பட் எனிவேஸ் அந்த மாதிரி ஸ்பாட்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருக்கும். அதை தவிர வந்து ஃபாரின் வந்தப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். என்ன சொல்றது, கேம்பிங் போய் அடிச்சது, டிரைவிங்ல பண்ண காமெடிகள், அதே மாதிரி வந்து ஏதாவது ரிவர் சைட்ல போய் உட்காந்துட்டு பண்ணது. பட் சோ அதோட நான் நிறுத்திக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து அடுத்து யாரு சொல்லுங்க. நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்தியால பிடிச்ச லொகேஷன் வந்து நான் சொல்லிருக்கேன், ஒரு மலை இருக்கும், மலை அடிவாரம் அப்படியே போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயிடுறது, என்னென்ன தேவைன்றது, உங்க சிக்கனா சில்லியா பீஃப் சில்லி அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அது ஒரு ரம்மியமா இருக்கும். அப்படி சொல்றது, நல்லா ஒரு காத்து அமைதியான சுகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு மெயினா ஃப்ரெண்ட்ஸு கூட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லா பேசிட்டு எல்லா ஸ்டோரிஸ் ஸ்கூல் டேஸ் அந்த மாதிரி அந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வந்து சின்ன வயசுல வந்து ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, எங்க கசின்ஸ் எல்லாமே சேர்ந்து, எங்க அண்ணன் தம்பி இல்ல எனக்கு அண்ணன் கசின்ஸ் எல்லாமே ஒரு 10 பேர். அப்போ வந்து அது சொல்லுவேன், எங்க கசின் வந்து ஃபார்மில் இருக்கார்ல, அவரு சர்க்கு வச்சிருந்தாரு. சரி அந்த மலை உச்சிக்கு ஏறணும்,
அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. சரி அங்க போயிட்டு சும்மா இருக்க முடியாது, சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே எல்லாம் பேக் பண்ணி சட்டி கிட்டி எல்லாம் கட்டின்னு போறோம். போயிட்டு அது அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கெல்லாம் அவங்க சரக்கு குடுக்கல, எங்க சித்தப்பா குடிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பெரியவங்க கொஞ்சம் என்னோட கசின் சில பேர்லாம் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங். ஸோ மலை மேல போயிட்டு ஏதோ குக் பண்ணி சாப்பிட்டோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்பாட் வந்து அது மாதிரி. அதே மாதிரி ஒரு டைம் வந்து அந்த மலை அடிவாரத்துல வந்து நாங்க வந்து கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சோம், எங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு. அப்போ வந்து ஒரு சரக்கு வச்சிருந்தாரு. அப்பவும் எனக்கு சரக்கு கொடுக்கல, நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ மற்றவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பாட் நல்லா இருக்கும். அது மாதிரி எனக்கு பிடிச்சது அந்த ஸ்பாட் சொல்வேன் நான் வந்து. அப்புறம் காலேஜ் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து காசு அனுப்புவாங்க வீட்டுல இருந்து, மெஸ் ஃபீஸு. ஓகே, இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், 4 பேர் எக்ஸாக்டா. வந்துச்சாடா என்ன ஈவினிங் அப்படின்னு. ஏன்னா வந்து சில மொக்க பசங்க எல்லாம் இருப்பானுங்க, சும்மா சைடிஷ் சாப்பிட வருவானுங்க. என்ன ஒருத்தர் இருப்பான் வந்து மச்சா 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 நாங்க வர மச்சா 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 ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க. அவங்க கண்டுபிடிச்சிருவான். அது எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியாது. 4 பேர் ரெடியா வரும் அப்படின்னா, இன்னைக்கு போறோம் வெளியில போறோம் அப்படின் போது பாத்தீங்கன்னா வந்துடுவான். வந்து அந்த கடாய் சிக்கன் கடாய நக்கி அவன்தான் கிளீன் பண்ணி வைப்பான். அது அப்போ ஒரு லொகேஷன் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட், அது வந்து ஈரோடு பக்கத்துல. ஸோ அந்த ஸ்பாட் வந்து எங்களுக்கு ஒரு 4 பேரு ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு ஃபுல் வாங்குவோம், ஒரு 6-7 பேர் இருப்போம் கரெக்டா. ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டாஸ்மாக்ல அடிச்சிருக்கேன் எங்க சென்னையில இருக்கும்போது, ஒரு கேவலமான தரமணி பக்கத்துல, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி எதிரில. அதுக்கு சாக்கடையிலேயே நடந்து போயிடலாம் போகுது, அது மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, I can understand that feeling. என் ஃப்ரெண்ட் டேய் இன்னைக்கு அடிக்கணும்டா, பீர் அடிக்கணும்டா, வாடா எங்க போலாம்னா. அது உள்ள எப்படின்னா அப்படியே வந்து குறுகி மனசெல்லாம் குறுகி அப்படியே ஒரு மாதிரி பண்ணி போற மாதிரி இருக்குது. அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு கலீஜா ஆக்கிடுவானுங்க. ஆமா சில டைம் ஆமா, அவன் வாங்குறான் பீர் எடுக்கிறான், குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கான். டேய் இப்படியாடா சரக்கு அடிக்கிறது, அடிச்சா பொறுமையா உட்காந்து என்ன பண்ணா, ஏன்னா அது மாதிரி பண்ற அப்படின்றது. ஆனா வந்து அங்க வேற ஆப்ஷன் இல்ல, அப்படிதான் பண்றானு. அது வந்து அந்த டாஸ்மாக் இடம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈரமா இருக்கும். அது என்ன வாந்தி எடுப்பாங்களா கழுவி விடுவாங்களா அவ்வளவு நம்ம டீடைலிங் வேணாம் ப்ளீஸ். இப்ப நீங்க சொல்லும் போது நான் ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் எங்க ஏரியால வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி 2 டாஸ்மாக். எப்படின்னா அந்த மஃபசல் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி பஸ் எல்லாம் வரும், இங்க என்ன கிளம்புன்னு வச்சுக்குவாங்க. சோ அங்க ஒரு கூட்டம் ஜாஸ்தி, இந்த சவுத்துக்கு போறவங்க எல்லாம். சோ நான் அங்க ஒரு டாஸ்மாக் அடிச்சுட்டு வெளில வந்து பொட்டிக்கடையில் நின்று இருக்கோம். ஒரு பெருசு ஒண்ணு வருது, நல்லா பார்த்தாலே தெரியுது, நல்லா உயரமான கட்ட மாதிரி ஒரு பெருசு வந்துட்டு, அதே பொட்டிக்கடையில வந்து ஒரு கிளாஸ் ஒரு வாழைப்பழம், ஓகேங்களா, அவ்வளவுதான் வாங்குறாப்புல. அந்த அப்படியே பாக்கெட்ல இருந்து ஒரு குவார்டருங்க பறக்குது, அப்படியே கவுட்ஸ் லைக் ஃபுல்லா. ஐ திங்க் அந்த குவார்டர் வந்து கரெக்டா ஃபுல் கிளாஸ், அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். லைக் நீங்க இல்ல ஏதோ அந்த கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். திறந்துச்சு, அப்படியே கவுத்தாப்புல பாட்டம் செப்புங்க கண்ணு முன்னாடி. இது நடக்கிறதுலாம் வித்தின் லைக் 1 minute 30 seconds முடிஞ்சிருச்சு, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அப்படியே கவுத்துச்சு, அப்படியே அந்த வாழைப்பழத்தை திறந்தாப்புல அப்படியே கப்பான 2 கடி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். நானும் என் ஃப்ரெண்டு முடிச்சு பாக்குறோம், நம்ம என்ன மயிரடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாரு, ஒண்ணு இன்னொன்னு பண்ணுது பாரு. நம்ம சரக்கு வாங்கி மிக்சிங் வாங்கி அதுக்கு ஒரு சைட் டிஷ் வாங்கி அடிச்ச தரமா ஆளுக்கு என்ன ஒரு குவார்டர் மொத்தம் ஒரு half தான் அடிச்சிருப்போம். இதுல ஒரு மரியாதையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது மாதிரி அடிக்கிறவங்க வந்து அப்படியே அடிச்சுட்டு ராவா அடிச்சுட்டு கோட்டுற, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. வாட்டர் பாக்கெட், நம்ம ஊர்ல வாட்டர் பாக்கெட் தான் ஃபேமஸ், மிக்சிங் வயிற்றுல நடக்கிறது. அதுதான் அப்ராட் வந்தோடனே இங்க நிறைய ஸ்பாட்ன்றது நம்ம தான் வெளியில போகும்போது ஜஸ்ட் இந்த கேம்பிங் அந்த மாதிரி. இங்க வந்து சரக்கு அடிக்கிறதுக்குன்னே வந்து தனி இடமே தேவையில்லை, எங்க வேணாலும் அடிக்கலாம். பேசிக்கா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல, காலேஜ் இந்த மாதிரி படிக்கும் போது மட்டும் அங்க அடிக்க முடியாது. ஆனா என் காலேஜுக்குள்ளே சில இடத்துல அடிக்கலாம்ல. ஆக்சுவலி காலேஜ்ல இங்க பக்கத்துல. சோ அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம கிட்ட ஆரம்பிப்போம். சொல்லு. எனக்கு நான் வந்து இந்தியால நம்ம அடிச்சது இல்ல, பட் நான் வந்து இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப எப்படின்னா, அந்த உய்யக்கொண்டான் ஆறு ஒண்ணு இருக்கும்,
உய்யகொண்டான் ஆறு, அந்த ஆறு வந்து ஆறுக்கு எனக்கு தெரிஞ்சு சாண்டிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆறுக்கு அந்த மேல போனா ஒரு கோயில் அங்க ஒண்ணு இருக்கும் மேல, அங்க போனா அந்த இடத்துல மேல மேல மலைக்கு உச்சியில போயிடுவோம். அங்க போயிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்து அங்க உட்காந்து அடிப்போம். அடிப்போம் சென்ஸ் நான் வந்து சைடிஷ் சாப்பிடுவேன், அவங்க அடிப்பாங்க. நான் சைடிஷ் சாப்பிடுறாரு. அப்ப அவங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஏன்டா அடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணும் ஒரு காலத்துல. என்னடா இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் தோணும் எனக்கு. இப்ப வந்து அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா என்னைய நிறைய பேர் அப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குடிச்சிட்டு நான் எப்படின்னா இங்க வந்து சரக்கு எங்கனாலும் அடிக்கலாம் வெளிநாட்டுல. ஒன்ஸ் வந்து நமக்கு கல்யாணம் நமக்கு இதுவானோன்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னா எப்படின்னா கார்ல தான் நல்ல ஈஸி ஸ்பாட். பிரைவசியே பெரிய விஷயம் பாஸ், இதுல இருக்க பாஸ் அப்படிங்கிற. ஆமா, பிரைவசி தான் மெயின். சோ அதனால கார்ல. ஆனா போலீஸ் வந்து இப்ப நீ போலீஸ் வந்து பிடிச்சா என்ன பண்ணுவாங்க இப்ப? ஆமா, அது கரெக்ட் தான். அதாவது பேசிக்கலி அடிச்சுட்டு போயிடணும் வீட்டுக்கு, ரிஸ்க் எடுத்து ஓட்டலாம் வண்டி. பட் ஓட்டி மாட்டினா இட்ஸ் ரிஸ்க். ஆமா கண்டிப்பா இந்த ஊர்ல அது பண்ணாதீங்க யாரும் ஓட்ட கூடாது. நீ பார்க்கிங்ல உட்காந்துட்டு பார்க்கிங்ல அப்படியே உட்காந்துட்டு அடிச்சுட்டு உள்ள நடந்து போயிருவேன் நீ, அவ்வளவுதான். ஓகே, நடந்து போயிடும். ஆமா, பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும். கேட்கலாமா? டிஸ்க்ளைமர், ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து ஒரு லூசு குதித்தனம், தயவுசெய்து பண்ணாதீங்க. ஐ ஹேவ் லாஸ்ட் பீப்புள். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எஸ்ஆர்எம் ஃப்ரெண்டு வந்து இறந்ததை நான் பார்த்துருக்கேன் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னாலதான். குடிங்க, எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணுங்க, ஆனா ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேணாம். சொல்லு. எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கு. நம்ம இங்க ஊர்ல வந்தப்போ ஒரு நைட்டு எங்கேயோ ட்ரிப்பு போனோம் நம்மளாம் சேர்ந்து. போயிட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு போயிட்டு நல்லா சரக்கடிச்சிட்டு இன்னொரு ஊர்ல போய் சரக்கடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வந்து சூடு பண்றக்கா மைக்ரோவேவ் இல்ல நாங்க ரூம்ல, ஹோட்டல் ரூம்ல மைக்ரோவேவ் கொண்டு வரையாலே நைட்டு ஒரு 12-1 மணிக்கு போன் அடிச்சு திட்டி இங்க கொண்டு வான்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா? வந்துச்சு. ஆமா வந்துச்சு. நம்ம தான் அப்போ ஏதோ பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். நம்ம சாப்பிட லேட் ஆயிடுச்சு சரக்கு அடிச்சுட்டு. அதனால அந்த டைம் அது ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, இன்னும் நிறைய இது இருக்குது. பட் சாண்டி சொல்லட்டும் என்ன நடந்துச்சு. சாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீ அடிச்சதுல நல்ல ஸ்பாட்ஸ் சாண்டி. எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஸ்பாட், எனக்கு என்னால மறக்க முடியாத ஸ்பாட் வந்து திருச்சியில கல்லணை டேம். அவ்வளவுதான். கிரவுண்டட், ஆல் டைம், எவர் கிரீன், எல்லாமே திருச்சி கல்லணை. புளியங்கொம்பு சொல்லுவாங்க ஏரியா. புளியங்கொம்பு அங்க நிறைய இருக்கு. பட் மெயினா வந்து பெண்கள் இந்த லவர்ஸ் வர ஏரியான்னு நினைக்கிறேன் புளியங்கொம்பு. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அது நீங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு இது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு என்னடா புளியங்கொம்பு. ஆனா மேபி லைக் அந்த கல்லணை டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் ரோட்ல நிறைய ஏரியா இருக்கு. சோ அதனால மேபி ஏதாவது ஒரு ஏரியா கூட இருக்கலாம்னு நினைச்சேன், தெரியாது. பட் ஆனா கல்லணை இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். காவேரியோட நதியோட சவுண்ட், காவேரி ரிவர் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணணும்னா அப்படியே நேச்சரோட ஸ்விம்மிங் பண்ணலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வாய்க்கால் அப்படியே ஆழமே இல்லாத வாய்க்கால் அப்படியே ஸ்விம் பண்ணலாம். இது அவுட் ஆஃப் டாபிக் கொஸ்டின். பட் காவேரி அந்த பேங்க் அங்க அந்த ரிவர் இருக்குல்ல, உங்க ஊர் சைட்ல இருக்கும்போது அங்க முதல்ல இருக்குமா? முதல்ல எல்லாம் இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து முதல்ல இருக்கும். ஒரு சில இடத்துல முதலைகள் இருக்கும். ஆனா வந்து அந்த டேமோட அந்த இந்த சைட்ல இருக்காது. ஏன்னா இந்த வந்து டேமை வந்து பிரிச்சு வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா ஷட்டர்ல இருந்து ஓபன் பண்றாங்க. சோ ஷட்டர்ல இருந்து ஓபன் பண்ணும் போது அவ்வளவு பெரிய முதல்ல எல்லாம் வெளில வந்து விடாது. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஏன்னா அந்த ஷட்டரை எப்படி ஓபன் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா நாங்கெல்லாம் வந்து போவோம், அதுல வந்து அப்படியே நடப்போம், ஒரு ஷட்டர் வரைக்கும் போவோம். அப்படியே அந்த ஒரு படி மாதிரி இருக்கும். இட்ஸ் எ லாங் ட்ரையல் வாக் மாதிரி. அப்படியே அந்த படி மேலே ஏறி 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 போனீங்கன்னா நீ அந்த ஷட்டர் வரைக்கும் போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷட்டர் பெரிய இரும்பு ராடு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு கல்லணையோட ஒவ்வொரு முகப்புலையும் ஒவ்வொரு பெரிய இரும்பு ராடு இருக்கும். அந்த ராடுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்கும். அந்த ராடை வந்து அந்த எல்லா ராடையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய மிஷின் ஒண்ணு இருக்கும். அந்த மிஷின் வந்து ஒரு இடத்துல இருக்கும். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ரோலர் மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த ரோலரை ஓபன் பண்ணாங்கன்னா அடியில இருந்து கீழ இருந்து அந்த அப்படியே இந்த திரை எப்படி ஓபன் ஆகுது இல்ல, ஷட்டர் அப்படி கீழ இருந்து மேல போகுது இல்ல, கடை நம்மளோட கடையில உள்ள ஷட்டர் எல்லாம் அதே மாதிரி இந்த இரும்பு கீழ இருந்து மேல போறது லைட்டா அப்படியே ஓபன் பண்ணி விடுவாங்க. அடியில மட்டும் அப்படியே கொஞ்சம் மேல தூக்கும்.
அதுல இருந்து அப்படியே தண்ணி அடிச்சு பீறிக்கிட்டு இப்படி மேல வர முடியும். ஓ பீறிக்கிட்டு மேல நம்ம ப்ரெஷர்ல பீறிக்கிட்டு மேல வந்து அப்புறம் அது வந்து ஒரு ஒரு தடுப்பு மாதிரி வச்சு தடுத்து ஒரு கான்கிரீட் ஏரியால தடுப்பு மாதிரி தடுத்து அது ஃபில் ஆகி அதுல இருந்து கீழே அப்படியே ஃபுல்லா வரும். சோ ஃபோர்ஸ் அதிகமா வரும்போது போய் குளிக்க முடியாது. ஆனா அப்பதான் வாக்கியான்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து வாக்கியா போட்டுருவாங்க. அந்த வாக்கியா மூலியமா தான் விவசாயத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகும். அந்த வாக்கியால வந்து ஒரு மாதிரி இதாதான் வரும். நல்லா ஒரு முதல்ல எல்லாம் வராது. ஏன்னா ஓடுற ஆத்துல முதல்ல அங்க ரொம்ப இருக்காது. இதுதான் ஆல் டைம் ஃபேவரட். அப்புறம் நீ அப்ராட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது அப்ராட் வந்ததுக்கு அப்புறம் என்ன, அந்த அப்ராடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எங்க வேலை பார்த்தோமா எங்க இருந்து ஆட்டைய போட்டோமா அந்த இடத்துல இருந்தே ஒரு பீரை அடிக்கிறது. ஏன்னா அந்த $100 கொடுத்து ஒரு டேபிள் இன்னமும் நான் இன்னைக்கும் நான் Facebookல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட். ஒரு இருந்துச்சுன்னா போகலாம் அப்படி கெத்தா அப்படி போய் உட்கார்ந்து அடிச்சா சபையாதான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கும். செலிபிரிட்டி அந்த மாதிரி வாட்டவர் அங்க உட்காந்து ஃப்ரீ அதே வியூல அங்க உட்காந்து அடிச்சவள செமையா இருக்கும். டவர்ஸ் எல்லாம் தெரியும். மை வியூ. அடுத்து வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் which is நம்ம குட் மெமரிஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கு வந்து இன்னைக்கு நம்ம மறக்க முடியாம சரக்கு அந்த போதை மெமரிஸ்ங்களோட தான் சில பேர் கூட அடிச்சிருப்போம். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இப்போதைக்கு நம்ம பக்கத்துல இல்லாம இருக்கலாம். ஆர் மேபி வாட் எவர். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் நமக்கு நிறைய இருக்கும்ல. அதை பத்தி கொஞ்சம் குயிக்கா ஒரு அலசல். இதை வந்து நானே இப்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மெமரிஸ்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம் நம்மலாம் பண்ண மெமரிஸ், இதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு சரக்கு மெமரி. நம்ம பண்ண சாதனைகள் அப்படி, விஷயங்கள் அப்படி. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாரும் போனோம் 2023 வந்து பேங்காக் ட்ரிப் போனோம். எல்லாம் லைக் பாய்ஸ் ட்ரிப் மாதிரி எல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர். ஒருத்தர் நான் இங்கேருந்து போயிருந்தேன், நான் இருக்க ஊர்ல இருந்து போயிருந்தேன். ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்தே ஒருத்தன் வந்தோம்னா மீதி எல்லாம் இந்தியால இருந்து எல்லாம் வந்து போய் பேங்காக் அப்கோர்ஸ் நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸா சொல்லுவாங்க. பட் மோர் தென் தட் அந்த ஒரு மெமரி அங்க உட்காந்து எல்லாரும் அட்டி போட்டு சரக்கு அடிச்சு செம்ம ஃபன்னு. லைக் ஜஸ்ட் அந்த பழைய இந்த மாதிரி பேசுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. சரக்கு அடிக்கும் போது அதை பத்தி ஓப்பனா பேசி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம. ஸோ அது ஒரு நல்ல மெமரி. அதே மாதிரி நிறைய நான் எஸ்ஆர்எம் படிச்ச டைம் வந்து கேங் வரலாம் இருக்கு அந்த சரக்குல. என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்க பொத்தேரி டாஸ்மார்க்ல அடிப்போம். அங்க அடிச்சுட்டு அங்க ஒரு பரோட்டா கடை இருக்கும் அவங்க பக்கத்துல வந்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஊருக்காரலைக்கு தேனி பையன். அவனுக்கு அந்த லோக்கல் இது அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் இதை பத்திலாம் ஐடியா இல்லை. அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வந்தான் என் கூட நான் படிச்சும் போது. பொத்தேரி டாஸ்மார்க்ல அடிச்சுட்டு உட்காந்து பரோட்டா கடை சாப்பிட்டு அவன் ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டான். நான் சாப்பிட்டு வெளில வரேன் வந்து இப்படி திரும்பி பாக்குறேன். பார்க்கும் போது பார்த்தா அவன் ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். ஒண்ணு கடிக்கிறது பிரச்சனை இல்ல, ஒரு வீட்டு வாசல்ல சைட்ல நின்று ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். நான் கத்துறேன். அவன் கொஞ்சம் ஒரு சொல்ற ஒரு 100 மீட்டர் சரி ஒரு 100 ஃபீட் தள்ளி இருக்கான். கத்துறேன் கத்துறேன். அதுக்குள்ள அந்த வீட்டுல இருந்து வெளில ஒரு ஆள் வந்து இருளா பண்றான். ஊனு ஆகி அவன் லோக்கல் பொத்தேரி லோக்கல். அவன் என்னதான் இருந்தாலும் வந்து நீ ஒரு லோக்கல் கிட்ட போயிட்டு நீ ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீ தேவையில்லாமலாம் நோண்டக்கூடாதுல்ல. நம்ம ஊர்ல வந்து அப்படிதானே. தட்ஸ் ஹவ் த டைனமிக்ஸ் ஒர்க். அவன் என்ன பண்ணா அவன் பக்கத்துல இருந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் போல வந்து என் ஃப்ரெண்ட் அடிக்க போய் உடனே சாப்பிட்டுட்டு இருந்த உள்ள இருந்த நாங்க ஒரு 10 பேரு போய் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த டைம்ல தான் கரெக்டா வண்டியில ஏறி உட்காந்து நான் எப்படின்னா பொத்தேரி பேக் கேட்ல தான் உள்ள ஹாஸ்டல் போனோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படியே ஒரு 100-200 ஃபீட்லயே வந்து என்ட்ரன்ஸ் வந்துடும், காலேஜ் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். ஸோ வண்டியில உட்காந்துருக்கேன். அப்படியே ஃபைட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்து அங்க ஒரு 20 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்க பாதி அவங்க ஆளுங்க பாதிங்கிற மாதிரி ஆகி
எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. எனக்கே பாதி போதில் இருக்கேன். ஜஸ்ட் நான் உள்ளதான் போவோங்க நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஆனா நைட்டே மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண, என் ஃப்ரெண்ட் வந்து ஒவ்வொருத்தனா என் பைக்ல ஏறி உட்கார வச்சான். கலப்பலாம், இங்க இருந்தா வந்து பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசிக்கா அன்னைக்கு வந்து நான் கேப் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நமக்கும் சண்டை செய்யலாம் வராதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஹீரோ மாரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால ஓகே, நமக்கு வந்த விஷயம் என்ன, வண்டி ஓட்டுறோம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் போய் விட்டுட்டு. ஆனா எவன் ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு போனானோ அவன் அடி வாங்கல, அவன் தப்பிச்சுட்டான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் நல்லா அடி வாங்கி. ஆனா அன்னைக்கு ஆனா பெருசாலாம் ஆகல, அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனா அதை நினைச்சு இன்னைக்கு இறுதி சிரிச்சுட்டு இருப்போம். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போய் ஆக்சுவலி எனக்கு போலீஸ் கேஸ் கூட ஆகிடலாம், அவ்வளவு பெரிய மேட்டர் ஆக வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா பெரிய சம்பவம் ஆயிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி. அது மாதிரி இப்போ நான் இருக்கிற ஊர் நம்ம அப்ராட் வந்ததுக்கு அப்புறம் வாரம் மெமரி தான். பேச்சுலரா இருக்கும் போது வந்து இந்த நம்ம கட்டையம் கூட இருக்கும் போதெல்லாம் நிறைய மெமரிஸ். எடி பாஸ், கட்டை இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம கட்டை பண்ணுவான் பாரு காமெடிலாம், குடிக்கல வச்சு இவன் வந்து நம்மளை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு போயிட்டான் இவெல்லாம். குமாருன்னா எப்படிப்பா அவங்க மாதிரிதான் பெண்கள் குரல்ல பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு. ஆமா, இந்த ரெட்டை குரல் 3 குரல் எல்லாம் வந்து எடி பாஸ். நீங்க சொல்லுங்க. மெமரி அப்படின்னா நான் இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியால எப்படின்னா ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணுவோம். அப்படி இன்னைக்கு ஏதோ ஒரு அக்கேஷன் வருதுன்னா ஓகே நம்ம பிரியாணி செய்யலாம், மலை பக்கத்துல போயிட்டு பிரியாணி செய்யலான்ட்டு எல்லாம் வந்து காசு போட்டு கறி எல்லாம் வாங்கி ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு கேங்கா ஒரு 5 பேர் 10 பேர் போறது. போயிட்டு காலையில ஆரம்பிப்போம் 11 மணிக்கு. வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு போனா அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு அப்படியே மெதுவா சமைச்சிட்டு ஒரு 2-3 மணிக்கா சாப்பிட்டு அப்படி வர்றது. அப்படி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சேர்றது. அது மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பழைய நினைவுகளை அசை போடுறது நல்லா இருக்கும். எப்படின்னா என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு, எங்க பாலார் ரிவர் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், அந்த பாலார் ரிவர் பக்கத்துல அடிக்கிறது, அப்புறம் தென்னந்தோப்பு அந்த இடத்துல அடிக்கிறது. வேற இடம் சொல்லணும்னா இது மாதிரி. அதே மாதிரி என் கசின் கூட எங்க மாமா வீட்டு மெதுமால நிறைய விஷயங்கள் அடிச்சது. அதெல்லாம் வந்து இது சொல்ல மறந்துட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் சென்னை ஹைவேஸ் இருக்கும். ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டிலை எடுத்து அடிக்கணும், மேல வைக்க முடியாது. மேல அடிச்சா வச்சா மாட்டிக்குவோம். அது என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த வயசுல ஒரு 17, 18, 19 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து இப்போ ஹைவே பக்கத்துல நிறைய புளிய மரம் தான் இருக்குங்களா, ஒரு ஜஸ்ட் 2 வே இருக்கும் போது அங்கிருந்து தூக்கி அடிப்போம் நைட்ல. ஆனா அதையே ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு எதனா தூக்கி அடிப்போம்னா அடிச்சுக்க மாட்டோம், யோசிக்குவோம். அது ஏஜ் ஆனான்னு தெரியல. அது வந்து நிறைய முறை நான் போய் ரீகால் பண்ணி பார்ப்பேன் நான். ஓகே, சோ எல்லாமே ஒரு ஏஜ் போல் தருது. எல்லாம் குட்டு அந்த போன எபிசோட்லயே நம்ம அதான் பேசியிருப்போம். நம்ம எல்லாமே வந்து ஒரு இன்னும் நம்ம வேற யாராவது அந்தந்த ஸ்டேஜ்ல மாப்ள அந்தந்த ஸ்டேஜ்ல வேற ஆல் வியர்ட்னஸ் அந்த கிரிஞ்ச் அந்த whatever அதை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. நம்ம எல்லாமே ஒரு வியர்டு ஒரு கிரிஞ்சா தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். வெளியில இருந்து பாத்துருக்கிறவங்களுக்கு நம்ம சரக்கு போட்டு பண்றவங்க எல்லாம் எவன்டா அவன் வியர்டு கிரிஞ்சா இருக்கானடா அவன் அப்படின்னு. இல்ல அங்க ஒரு ஆல்டர் ஈகோ 4-5 மாமரம் இருக்கும். ஒருத்தர் தோப்பு மாதிரி சின்ன ஒரு 4-5 மாமரம் இருக்கும், பக்கத்துல வீடு இருக்கும். இங்கிருந்து அடிப்போம், பார்த்தா அடுத்த நாள் வந்து கேட்குவா. அப்புறம் ஃபியூச்சர்ல பேசும்போது அந்த பக்கத்து பையன் ஆமா அதான் சவுண்ட் வருதா நீங்க பண்றது, நீங்க தானே அது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி எப்படிலாம் பேசும்போது. ஸோ அதாவது நான் ஒரு குருட்டு தைரியம் பண்றது, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அதான் மெமரிஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள். அதான் சொல்றேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் க்ரஷ் பண்றதுக்கு. எஸ்பெஷலி அப்ராட் வந்துன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அப்ராட் வரும்போது நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஸ்ரீலங்காக்காரன் தான் ஒருத்தர், சித்தூர்கார பையன் ஒருத்தன் தான் அவன் தமிழ் பேசுவான். என் ரூம்மேட் வந்து ஒரு பெங்காலி. அவன் வந்து பயங்கரமா அப்படியே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருப்பான். எனக்கு தெரியல எப்படி போச்சு. அப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, அந்த ஸ்ரீலங்கன்ஸும் தமிழ்கார பையனும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். எப்படி சொல்றது, என்னதான் அப்ராட்ல இருந்தோம்னா நம்ம பாஷை பேசுற ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம விஷயம் ஷேர் பண்றதுக்கும் சரி, என்னதான் வீட்டுல பேசினாலும் வீட்டுல வந்து ஃப்ரீக்வெண்டெல்லாம் பேச முடியாது. வந்த புதுசுல
இல்ல வீட்டுல நம்ம அது மனநிலையும் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கலாமே. நமக்கே தெரியும். நம்ம சொல்லி நம்மள நினைச்சு ஆல்ரெடி அவங்கள வந்து அங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் என்ன கஷ்டப்படுறானோ சொல்லி. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு என்னதான் இருந்தாலுமே வந்து அவங்களால வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நம்ம இங்க தனியா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பேர் தான். நம்ம ஏதாவது சொல்றோம்னா அதை யோசிச்சு புழுகி தள்ளிடுவாங்க. அதனாலயே நம்ம சொல்ல மாட்டோம் இங்க இருக்கிறவங்க. இதை மத்த நம்மள மாதிரி இங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் மேபி இதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நேர்களே. ஆமா, நான் வந்து போய் சொல்லிடுவேன். லிட்டரலா சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டு இருக்க மாட்டேன். சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னு சொல்லிடுவேன். அந்த டைம்ல சாப்பிட்டு இருக்க முடியாது அது மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு லைட்டா அது ஒரு குக்கிங், அதாவது அந்த டைம்ல பண்றது இருக்குங்களே. சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு சிக்கன் ரசம் சாம்பார் வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு சும்மா பழைய விஷயங்களை பேசுறது. அவங்கவுங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த. ஈவன் பாலிடிக்ஸ் சரி, மற்ற விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், அது மாதிரி பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் தெரிய வரும். இட்ஸ் எவ்ரி திங் வித்தின் லிமிட்ல இருக்கும்போது எல்லாமே நல்லா போகும். அது மேல போகும்போது தான் நிறைய ரிவர்ஸ் ஆகுறது. நீங்க அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இப்ப வந்து அப்ப வந்து ஒரு ட்ரிங்க்ஸுமே அதான் அந்த காலத்துலயுமே ட்ரிங்க்ஸ் சோஷியல் ட்ரிங்கிங் இந்த சொல்றதுக்கு காரணமே வந்து அவங்கவுங்க உலகத்துல என்ன இருந்துச்சு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? லாட் ஆஃப் பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது சும்மா ஆஃபீஸ் மீட்டிங்ல போய் போர்ட் ரூம்ல கிடையாது. அங்க ஒன்லி சைன் மட்டும்தான். த ரியல் டீல் இஸ் ஹேப்பனிங் when you are in a restaurant or when you are networking with the people and you are having good time. நல்லா சாப்பிட்டுட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேவ் a couple wine or whatever, right? And then you சொல்றது 110% கரெக்ட். Yeah, so you get psychologically you get connected with those people. அப்பதான் நீங்க வந்து you get to do business. It's not about just all documents, paper. அதெல்லாம் legal formalities, அதெல்லாம் legal வேலைகள் தான் கண்ணாடி பில்டிங்ல நடக்குது. The real happening, the real business is happening in this networking people. அப்படிதான் வந்து பிசினஸ் கொண்டு வராங்க. அவங்கதான் வந்து ஒரு 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 கிராஸ் ஃபங்க்ஷன் நடக்குது காரணம். இல்ல மாப்ள, நீ சொல்றது வந்து எவ்வளவு உண்மைனா, இப்ப நான் இருக்கிற வேலையில, நான் இருக்கிற கம்பெனில இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கோம் லிட்டரலா. ஏன்னா என்னோட வேலை வந்து நான் ஒரு வெண்டர் மேனேஜ்மெண்ட் ரோல்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சோ அவுட்டோர் வெண்டர்ஸ்க்கும் என் கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிற டீம் என் டீம் அதை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெண்டர்ஸ் கிட்ட நாங்க பேசுற டீலா இருக்கட்டும், நாங்க உள்ள இருக்கிற எங்களோட இன்டர்னல் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுற டீலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோன்னா நீ சொல்ற மாதிரி ஆபீஸ்குள்ள நடக்கிறதோட ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் ஆர் வைன் ஆர் விஸ்கி வாட் எவர் அங்க நடக்கிற டிசிஷன்ஸ் தான் ஜாஸ்தியா. அவ்வளவுதான். அட் எண்ட் ஆஃப் த டே ப்ரொஃபஷனல் என்ன மயிர் மட்டன்னு சொன்னா கூட அட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் இஸ் அ ஹியூமன், எவ்ரி ஒன் ஹேவ் எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். சோ அது வந்து எது என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம வெளில வந்து கேஷுவலா ஓகே அட் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஓகே உனக்கு இதுதானே வேணும், ஓகே எனக்கு இது வேணும், நம்ம இதை எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், நான் உனக்கும் வின் எப்படி நம்ம கொண்டு வரலாம், இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். வெளில வந்து சரக்கு போட்டது இதனால சரக்குனாலதான் அப்படிங்கிறது. பட் புரியுது நீ என்ன சொல்ல வருங்கிறது. இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர். Yeah, exactly. So upon it's kind of also you get to know people on the other side. அப்ப அந்த மாதிரி நேரத்துல எப்படி அவங்க காமன் கம்போஸ்டா இருக்காங்க. அப்பதான் நம்ம எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வந்துச்சு. வெளில போய் சரக்கு அடிச்சாலும் அது வந்து ஒரு எப்படி வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி எப்படி அதை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு ஒரு இதா பண்ணணும் அப்படிங்கிறது. இட்ஸ் லைக் அதனால வந்து we are not addict ஆகி நம்ம வந்து நம்ம ஒரு we don't have to be like a victim mindsetல இருக்கணும்னு அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. எப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம கரியர் ஒரு சில ஜாபுக்கு அது தேவைப்படும், எல்லா ஜாபுக்கும் அது தேவைப்படும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில ஜாபுக்கு அது தேவைப்படும். இப்போ கோடிங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து வேற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. மேபி ஆனா அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்ட் இருக்கு வாட் எவர் அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம் வாட் எவர், ரைட்? லைக் ஸோ டாக்டர்ஸ் அண்ட் கண்டிப்பா நம்ம கோடிங்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பா நம்ம கட்டையன் வந்து இப்போ கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனலா கோடர் நீங்க உங்களோட குட் மெமரிஸ், சரக்குல இருக்க குட் மெமரிஸ் நீங்க அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க? அது வந்து லைக் எமோஷனலா இருக்கட்டும், லைக் கனெக்ட் பண்றதா பீப்புள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எப்படி உங்களுக்கு எப்படி என்னென்ன ஏதாவது ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது எனக்கு வந்து இந்தியால வந்து ரொம்ப மெமரிஸ் கிடையாது. பட் இந்த ஊருக்கு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆபீஸ் பார்ட்டில இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் நார்மலா நம்ம பேச மாட்டோம், ரொம்ப
இன்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பேன். நான்லாம் ரொம்ப பேச மாட்டேன் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட. பட் சரக்கு போட்டுட்டேன்னா நான் எல்லார்ட்டையும் போய் கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஸோ அதுக்காகவே வந்து சரக்கு அடிச்சுட்டு லைட்டா ரொம்ப இல்லாம பேசுற லெவல்ல ஒரு அந்த லெவல்ல போயிட்டு நல்லா அந்த டைம்ல நம்ம ஓப்பனா பேச முடியும். நம்மளை பத்தி ஏதாவது நம்ம கோவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சா கூட நம்ம வேலையில அதாவது நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுனா அது பண்ணிக்கலாம். பிளஸ் எனக்கு இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தது எப்படின்னா, ஒரு டைம்ல எல்லாம் நான் வந்து சரக்கு குமார் எடியில குமார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எல்லாம் 90% ஆல்கஹால் சரக்கு ஒரு தடவை அடிச்சிட்டேன். ஸோ ஒரு தடவை வாங்கிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. லைக் பேசிக்கலி தூங்கியாச்சு. அடுத்த நாள் எந்திரிக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் நினைச்சேன் நான் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் நினைச்சு அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நான் ஒண்ணுமே பண்ணல. பட் என் மெமரியில வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு மெமரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதான் மெமரி. ஆமா அந்த ஒரு டைம் இருக்குது. பிளஸ் அப்புறம் கல்யாணம்னா அது ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது மெமரிஸ். லைக் சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஒய்ஃப்ட போய் ரொம்ப சரக்கு அடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப தைரியமா பேசுவோம். அப்புறம் மனசுல பட்டதெல்லாம் பேசிடுவோம். சரக்கு அடுத்த நாள் மார்னிங் நானா இப்படிலாம் பேசினேன் அப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இல்ல அந்த விஷயத்துல சொல்லணும்னா கேட்ட நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் லக்கி தான் இல்ல. ஏன்னா நம்ம வயசுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்மள சரக்கு நம்மள சேர்ந்து சரக்கு அடிக்க விட்டு அவங்க வந்து நம்மள ஃபன் பண்ணி நம்மள so which is fine. Like you know அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்ப இருக்காங்க. அது எனக்கு சாண்டிக்குமே ஒரு டைம்ல அந்த ஒரு மெமரிஸ் இருக்குது முன்னாடி. இந்த மாதிரி ஒரு இதுலயுமே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃபே ஒரு மெமரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் சட்னஸ் தன்னை ஃபைனலி என்னோட தான். என்னோட வந்து சாண்டி மெமரி சொல்லியே. சாண்டி சொல்லல நினைக்கிறேன். சாண்டி நீ சொல்லவே இல்லையோ? மெமரி சொன்னேனே லைக் whatever like ஆமா லைட்டா டச் பண்ண பட் தனியா சொல்லல. அதான் என்னோட மெமரிஸே அதான். அந்த போயிட்டு கிளீன் பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸா குடிக்கிறது அங்க வச்சு எல்லாமே மெமரிஸ் தான். அதாவே ஒரு மெமரிஸ் தான். இதான் நான் பண்ணேன் அவ்வளவுதான். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதுதான் சொல்றேன். இப்போ ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பப்ளிகேஷன் வந்து ரிவ்யூஸ் வருதுன்னு வச்சுங்களேன். திருப்பி அதை ஒர்க் பண்ணணும் இது பண்ணணும் நோட் லூசுக்கு அப்படின்ட்டு டெட்லைன் இருக்கும். 2 weeks நீங்க சப்மிட் பண்ணணும் இந்த அடிஷனல் ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். முடிச்சுட்டா பாஸ் என்ன சொல்லுவோம், ஓகே லெட்ஸ் கோ ஃபார் பியர் ஃபைனலி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு நல்லாவும் இருக்கும். எஸ்பெஷலி இந்த வெள்ளக்கார பாசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. குட் ஒர்க், குட் எஃபர்ட், குட் ஜாப் அப்படின்ட்டு. அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க சொல்றது அது வாஸ்தவமானது. கான்ஃபரன்ஸ் போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எண்ட் ஆஃப் தி டேல வந்து ஒரு நாள் வந்து சரக்கு இருக்கும். நெட்வொர்க்கிங்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உண்மையாலுமே கண்டிப்பா நெட்வொர்க்கிங் அதேதான். அந்த கம்பெனி இப்போ லேட்டஸ்டா நான் ஒர்க் பண்ற கம்பெனி கூட கிறிஸ்துமஸ் பார்ட்டின்ட்டு வருவாங்க எல்லாருக்கிட்டையும். ரிசர்ச்லயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூ ஆர் வெண்டிங் அவுட் லாட் ஆஃப் யுவர் சைக்கிள்ஸ் ஆஃப் லைக் என்ன விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க, பல விஷயங்களை யோசிச்சுதான் அதை பண்ணிட்டு இருப்பீங்க. You just have some time to have some secondary thoughts. ஒரு third person view கூட வரலாம். நீங்க ஒரு பர்சனால இருந்து யூஸ் பண்ணாம இன்னொரு பர்சனால இருந்து அப்படியே நீங்க அத வந்து திங்க் பண்ணலாம். உங்க பாஸ் கூடயும் நீங்க அதை பத்தி இது பண்ணிக்கலாம்ல. அதேதான். ஆனா மேக்ஸிமம் வந்து எங்க பாசங்களை திட்டுறதுக்கு அவன் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவானுங்க. அவனுக்கு திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் டைம். கூப்பிட்டு இது மாதிரி பண்ணா அது மாதிரி பண்ணா அங்க முன்னாடி இந்த இடத்துல நீங்க வந்து நம்ம உண்மையாவே நான் ஒண்ணு சொல்லணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற டாபிக் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வந்து சரக்கடிக்காம இருக்கிறவங்களுக்கோ சரக்கடிக்காம இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு மெசேஜ் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க இந்த மாதிரி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளில கொண்டு வரது சொல்றீங்க தெரியுமா நீங்கெல்லாம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க சரக்கு நாள்ல கொண்டு வரணும் இல்ல, பட் சம்ஹவ் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு க்ளோஸா யார்த்தா இருக்காங்கன்னா நீங்க யார்கிட்டயும் நல்லா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. பட் சரக்கு வந்து இட்ஸ் வெரி பிக் பூஸ்டர்னு நான் சொல்லுவேன். இது எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி வந்து இன்ட்ரோவர்ட்டா இருந்து டீடோட்டலா இருந்த 2 பேரு நம்ம எடிவர்ஸ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்கான் டிப்ரெஷன்னால. அதே மாதிரி இன்னொருத்த அதே சினாரியோ எடிவர்ஸ் அதே சினாரியோ என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து சேம் திங் சூசைட். இதனாலதான் இல்ல, பட் 2 பேருக்கும் இந்த காமனாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து அதே இன்ட்ரோவர்ட்.
டீடோட்டலர் எதையுமே வெளில சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டயுமே கம்யூனிகேட் பண்ணாம. நீங்க சரக்கு அடிக்கிறீங்களோ இல்லையோ டசன்ட் மேட்டர், தயவு செஞ்சு கம்யூனிகேட் பண்ணுங்க. இன்கேஸ் சரக்கு அடிக்கிறவங்களா இருந்தா இட் வில் ஹெல்ப் யூ. அட்லீஸ்ட் யாராவது உங்க பேசுறத வந்து கேட்கற மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் ஒர்க் அவுட் ஆர் வாட் எவர், லைக் சம்திங் லைக் தட், something like that. நீங்க வந்து உங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளில கொண்டு வந்தாரு. ஏன்னா வந்து இந்த இடத்துல அது கண்டிப்பா நல்ல வேலை நீங்க சாண்டி அண்ட் நெட்டி நீங்க சொன்னது வந்து நல்ல விஷயம். இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கண் கூட பார்த்திருக்கேன் இது நடந்தது. So that's about it. ஃபைனலா வந்து ஃபைனல் செக்மெண்ட்னா இதனால எப்படி ஓவரால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சரக்கு வந்து உண்மையாவே வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால வந்து இப்போ கம்மி பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் அந்த கடந்து வந்த பாதை வந்து நான் ரெக்ரெட்டே கிடையாது. வந்து ஐ எம் கிளாட். ஏன்னா அதுல மீட் பண்ண மக்களா இருக்கட்டும், அது எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். ஸோ அதை வந்து ஐ எம் ஃபைன். ஸோ இப்போ இவ்வளவு கதை என்னால பேச முடியல. இன்னும் ஆக்சுவலி எவ்வளவு இருக்கு, நிறைய நாள் இப்ப டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியல. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ கதை எனக்கு பேசலாம். அட்லீஸ்ட் அந்த மெமரிஸ் கிரியேட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு ஃபைன், ஐ டோன்ட் ரெக்ரெட். ஸோ அதான் என்னோட நோட். எடி பாஸ் நீங்க சொல்லுங்க. இல்ல, அது ஒரு நல்ல மெமரிஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து திருப்பி திருப்பி நம்ம யோசித்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஆமா, அது இல்லாம இப்போ எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து இன்னும் வந்து கான்டாக்ட்ல இருக்காரு. லைக் என்ன, ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போதும் சரி, இதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேற வேற கான்டினென்ட்னு வச்சுக்கீங்களேன். ஸோ அவங்ககிட்டயும் நம்ம வந்து ஃப்ரீயா நிறைய விஷயங்கள்லாம் கேட்க முடியும். ரைட், மற்ற ஸ்டேட் சொல்றேன், கான்டினென்ட் சொல்றேன், அந்த மாதிரி. ஸோ ரெக்ரெட்ன்றதை விட எப்படி சொல்றதுன்னா, இட்ஸ் எவ்ரிதிங் இன் லிமிட். லைக் இவென்ச்சுவலி நீங்க வந்து ஒரு சின்ன வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை வந்து எப்படி குடிச்சு பண்ணிக்கிட்டு அதை ஒரு நெட்வொர்க்கிங்கா எடுத்துக்கிட்டு, அதை ஒரு டூலா எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு 2 weeks பண்ணாங்கன்னா அதை வந்து சிஸ்டமைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா எஸ்ஐபிலயோ இல்ல இங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ whatever, லைக் $25 ஒரு ஒரு ஃபுல் வாங்கினா, ஒரு வைன் வாங்கினாலுமே அடுத்த $25 யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எல்லாத்தையும் அப்படியே ஒரே இதுல போடாம காம்பவுண்டிங் எல்லாம் பிளே பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டு சரக்கு அடிச்சாலும் ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி டூல் பண்ணி அது ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணி போனா ஓகே. அது வந்து ஒரு விக்டிமைஸ்ட் மைண்ட் செட்ல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு அதே ஓகே பண்ணிட்டோம் அவ்வளவுதான். விக்டிம் மைண்ட் செட் இருக்கவே கூடாது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும். வாட் எவர் என்ன தன்னாலும் நோ ரிக்ரெட்ஸ், நோ விக்டிமைசேஷன் ஆஃப் மீ டூயிங் தட், அவ்வளவுதான். and then go from there, அவ்வளவுதான். இதுதான் என்னோட எண்ட் நோட்டு. எனக்கு இதுதான், இதுல இருந்தா சரக்குல இருந்து இதுல இருந்தா அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நைஸ் நைஸ், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணது எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. பீஸ் பீஸ். எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு வீக்கெண்ட் பண்றதுனால ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு கெத்தா செமையான ஒரு டாபிக்ல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம், பாய். வணக்கம் மக்களே. இந்த எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வந்து எங்களுக்கு தேவை. நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலான்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் யாராவது கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, ஏதாவது அவங்க யோசிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், ஆப்பிள் பாட்காஸ்ட், iHeart Radio, Amazon மியூசிக், இது எல்லாத்துலேயும் கேட்கலாம். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் என்ன எபிசோட்ஸ் பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஃபீட்பேக்கும் எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது உங்கள் குரலும் உலக்கையும் பாட்காஸ்ட்.